ஹே எல்லாமே திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டு லவ் இதோட 3/3 பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, 3/3 போடுங்க 3/3 போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த 3/3 பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்கடா. தென் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ், எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ், வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மீதி 2 பார்ட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பார்ட் அதாவது 2/3 எதோட முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சண்டை போட்டுட்டு அதாவது உங்களுக்கு டேக்கும் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி லைக் டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஸோ கடைசியில் நீங்களும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்க. டே வந்து ஒரு கோவத்தில் தான் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அவன் பண்ணதான் பெரிய தப்பு. ஏன்னா நீங்கள் ஜேசன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு அவன் நினச்சிருப்பான். கடைசியில் பார்த்தா நீங்கள் அத்தனை லவ்வையும் நம்ம தேவங்க மேலே தான் வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் தேவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஒழுங்காக புரிஞ்சுக்காம நீங்களும் தேவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க கொஞ்ச நாள், ஒரு 1 month கிட்ட. பட் ஆனால் எல்லாமே யார் கண் பட்டுச்சோ தெரில. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் வந்து கடைசியில் 2 பேர் டிவோர்ஸே வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் தேவங்க உங்களோட கபோர்டை பார்த்துருப்பான். அதில் பார்த்தா நீங்கள் ஏகப்பட்ட கவிதை நமக்கு தேவங்காக எழுதியிருப்பீங்க. ஏகப்பட்ட கதை, தென் ஏகப்பட்ட சாங்ஸு எல்லாமே எழுதியிருப்பீங்க. தேவங்க எல்லாத்தையும் படித்து பார்த்துருப்பான். அப்போ தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ அவனை உருகி உருகி லவ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவங்க பிடிச்சிருக்காது. என்னடா இவங்க பணக்காரங்கனாலே சீன் போடுவாங்க அப்படி இப்படின்னு இருந்திருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே டே பை டே உங்களுக்கு தேவங்க மேலே லவ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஜேசன் கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பீங்க. அவன் தான் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட ரொம்ப பழகிருப்பான். அண்ணனோட ஒரு வைஃப் தானேன்னு சொல்லிட்டு அவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து உங்ககிட்ட பழகிருப்பான். ஆனால் நீங்கள் அவன்கிட்ட ஒரு லிமிட்டாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஜேசன் ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையாக ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போது டிவோர்ஸ் வரைக்கும் முடிஞ்சு 2 பேருக்கு டிவோர்ஸே ஆகிடுச்சு. தேவங்க இப்போ தான் ரெக்ரெட் பண்ணுறான் அவன் பண்ண தப்பு. ஸோ அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பான்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்க இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு. அவனோட வேர்ட்ஸால் உங்களை ரொம்ப கில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரியாக இருக்கு அவனுக்கு. இப்போது அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக கதறி கதறி அழறான். ஏன்னா அவனுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அவன் எவ்வளோ உங்கள் மேலே லவ் வச்சுருக்கான்னு. இப்போ தான் அவனுக்கு நல்லாவே புரியுது. ஜஸ்ட்டு உங்களை பார்த்து 2 அஃபெக்ஷன் விட்டுருப்பான். தென் அப்படியே உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஏதோ பெரிய விஷயமா போய் மக்கள் அதாவது அங்கே இருக்க பொதுமக்கள் வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டால் தான் இப்போ எல்லாமே இதாகிடுக்கு. ஸோ தேவங்க இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஆனால் நீங்கள் தேவங்க சுத்தமாக வெறுத்துட்டீங்க. ஏன்னா தேவங்காக நீங்கள் அவ்வளோ லவ் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ தேவங்க அது ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நீ வேணா அப்படி சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருப்பான்ல. ஸோ அதனால தான் நீங்கள் தேவங்க சுத்தமாக வெறுத்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டீங்க. இப்போது தேவங்க உங்களுக்காக அதாவது அவன் வந்து இப்போ இறங்கி வந்திருக்கான். லைக் முன்னாடிலாம் அவங்களுக்கு கண்டுக்க கூட மாட்டான். இப்போ உங்களுக்காக இறங்கி வரான் நம்ம தேவங்க. இந்த 3/3 ஃபுல்லாகவே இதை கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ தேவங்க எப்படி உங்களை லவ் பண்ணுறான், அகெயின் நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்களா, இல்லை என்ன நடக்குது, ஸோ தேவங்களோட சித்தி யாரு, ஸோ எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம இந்த 3/3க்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபைனல் பார்ட் தான் மேபி எல்லா உண்மைகளும் எல்லாம் வெளியே வரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் எந்த பாட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே வாங்க. கிட்டத்தட்ட இது 45 minutes மேலே நான் கொண்டு போகிறது கிடையாது. ஓகே மிஸ், வாங்க அப்படியே போயிடலாம். ஸோ தேவங்க அப்படியே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட மாதிரி உட்காண்ட்ருக்கான் ரூமில் தான். அவன் அப்படியே பார்க்குறான் டேபிளில் உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பான். அதெல்லாம் பார்க்குறான், ஒவ்வொன்றையும் பார்க்குறான். பார்த்தா அப்படியே உங்களோட மெமரிஸ் வருது. ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே உங்களோட மேக்கப் திங்ஸ். ஸோ நீங்கள் அந்தளவுக்குலாம் மேக்கப் போட மாட்டீங்க. பட் ஆனால் காஜல் பொட்டு அந்த மாதிரிலாம் வைப்பீங்க. ஸோ அது மட்டும் தான் பார்க்குறான் தேவன். அது எல்லாமே உங்களோட தாட் தான் வருது. ஸோ நீங்கள் பொட்டு வைக்கும் போது அந்த ஸ்டிக்கர் எடுக்குப்பீங்களா, அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர் பேக்கில் இருக்குல்ல. ஸோ அதை எடுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதெல்லாம் எடுப்பீங்க. ஸோ தேவங்க அதெல்லாம் நிறைய தாட்டி எடுத்து கொடுத்துருப்பான். அது எல்லாமே ஞாபகம் வருது. தேவங்க ரொம்ப வலிக்குது. தென் காய்ச்சல் போடும்போது உங்களுக்கு கண்ணு எரியும், கண்ணில் தண்ணியெலாம் வரும். அதெல்லாம் தேவங்க பார்த்துருப்பான். அது எல்லாமே நம்ம தேவங்களுக்கு ஞாபகமாக அப்படி ஃப்ளாஷ் அவுட் ஆகி போகுது. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அவனுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கு. தேவங்க அம்மா உள்ளே வராங்க. தேவங்க பார்க்குறாங்க. தேவங்க என்னாச்சு அப்படி தேவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா அம்மா, இந்த உலகத்தில் பிறந்தது தப்பு இல்லைம்மா, சொல்லுங்கம்மா
இந்த உலகத்தில் நான் பிறந்தது தப்பாம்மா? ஏம்மா எனக்கு நீ எதுவுமே உருப்படியாக இருந்தது கிடையாதா? நான் நான் இப்போது ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னா இப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்களாம்மா அப்படின்னு தேவங்க கேட்குறான். இப்போ அப்படியே தேவங்கம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல தேவங்க, என்னாச்சுப்பா? அப்படி தேவங்கம்மா அப்படி தேவங்களோட ஃபேஸை கப்புன்றாங்க. தேவங்க அப்படியே, மா முடியலம்மா முடியலம்மா, இப்போ இழந்துட்டு நான் நின்றுட்டுருக்கம்மா. பார்க்குறவன் எல்லாருமே உனக்கெல்லாம் வாழ தெரில, உன் அப்பா அம்மாலாம் உன்னை என்னடா வளர்த்தாங்கன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா. என்னம்மா ஏம்மா நான் காதலிக்க முடியாதம்மா? நான் நான் வேலை வெட்டி இல்லாதவனம்மா, என்னால் எதுவுமே செய்ய முடியாதம்மா, என்னால் முடியலம்மா. இதை நான் பார்க்கும்போது அவன் நினைப்பா வருதும்மா. நான் ஏம்மா அவளை லவ் பண்ணது தப்பா? அவளை பார்த்தது தப்பு, அவளை காதலிச்சது தப்பு. இப்போ அன்னைக்கு டிவோர்ஸ் வாங்கும்போது என்கிட்ட மூஞ்சால என்னத்தம்மா சொன்னா, நான் உன்னை ராதா மாதிரி காதலிச்சேன், ராதா மாதிரி உன்னை விட்டு இப்போ நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி என்னென்னமோ சொல்கிறோம்மா. என்னால் தாங்க முடியலம்மா. இதெல்லாம் கேட்கும் போது காதில் என்னமோ அப்படியே 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 என்னமோ இருக்குமா. என்னால் இதெல்லாம் கேட்க முடியலம்மா. அப்படியே எங்கே குதிச்சு செத்துடலாம தோண்டுமா. என்னால் வயனில்லாத வாழ்க்கை இப்போதாம்மா புரியுது. வயனில்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாதுன்னு இப்போதாம்மா புரிஞ்சுக்கிறேன். அந்த பிள்ளைய அவளை ரொம்ப ரொம்ப நான் கூட்டுறமா அவளை ட்ரீட் பண்ணிட்டேன்லம்மா. ஏம்மா என்னால் காதலிக்க முடியாதம்மா, என்னால் முடியலம்மா அப்படின்னா தேவங்க லிட்டரல் தேம்பி தேம்பி அழறான். குழந்த மாதிரி இருக்கான். தேவங்க அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ தேவங்க எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்கான்னு. தேவங்க ஏன்பா அழற இப்படி? இவர் அம்மா பாருப்பா, இவர் அப்பா பாரு, அம்மா பாரு அப்படி சொல்லிட்டு தேவங்க அம்மா அப்படியே தேவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. தேவங்க கம்ஃபர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவள் தேம்பி தேம்பி அழறான். ஏன்னா லிட்டரலி ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான் தேவன். ஏன்னா நீங்கள் இல்லாத வாழ்க்கை ஒன்றா வாழ முடியாது. இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். ஸோ தேவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா நம்ம பையன் இப்படி லவ் பண்ணியிருக்கானே அந்த பிள்ளைய, அதாவது வயனை, ஆனால் நம்ம ஒரு சொத்துக்காக தான் அந்த பிள்ளைய நம்ம இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தேவங்க அம்மாக்கே வலிக்குது. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் இங்கே பாருப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனை? இப்போ உனக்கு அந்த பொண்ணு வேணுமா உனக்கு அப்படின்னு தேவங்கம்மா கேட்குறாங்க. தேவங்க அப்படி பார்க்குறான். இங்கே பாரு, நீ அவளுக்கானவ, அவ உனக்கானவ, அவளுதான். நீங்கள் 2 பேரும் இந்த உலகத்தில் ஒன்று சேரணும்னு இருக்கு. ஆனால் இப்போ பிரிஞ்சாலும் நீ அவள் மேலே காதலை வச்சுட்டு அவளை தேடிப்போ. நீ கண்டிப்பாக அவளை காதலிப்ப. அவள் எப்படி உன்னை காதலிச்சாலோ அதை டபுள் மடங்கு நீ அவளை காதலிக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணு வாயன் உன்கிட்ட வருவா. நான் சொத்துக்காக தான் அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீ அந்த பிள்ளைய எவ்வளோ காதலிச்சிருக்கன்னு இப்போ தான்ப்பா எனக்கு புரியுது. நான் தப்பு கணக்கு போட்டேன்ப்பா. இந்த மிடில் கிளாஸ் எல்லாமே நமக்கு கீழே, நம்மளாம் மேலே நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு என் பையனை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. தேவங்க நீ ஒன்றும் கிடையாது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலப்பா. இப்போ நீ நினச்சா கண்டிப்பாக வாயின் ஒன்று கிடைப்பா. அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீ நல்லபடியாக நீ வாயினை தேடிப்போ. நான் இருக்குப்பா உனக்கு, அம்மா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு தேவங்க அம்மா இந்த 2 பார்ட், அதாவது 1/3 2/3 தேவங்க அம்மா ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் 3/3 தேவங்க அம்மா அப்படியே டோட்டலி மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஈவில் மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ தேவங்கே வந்து அந்த பொண்ணால் தானே இப்போ தேவங்க இந்த மாதிரி மாறி இருக்கான். ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க பையனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம தேவங்க அம்மா. தேவங்க பார்க்குறான், தேம்பி அழறான். தேவங்க அம்மா அப்படியே தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. தேவங்க இப்போ என்ன பண்ணுறானா, அப்படியே அவங்க அம்மா கையை கோத்துட்டு, அம்மா அப்போ எனக்கு கிடைப்பாலம்மா, அவள் எனக்கு கிடைப்பாலம்மா, அப்போது நான் அவனை தேடி போகிறேம்மா. அவள் எப்படி என்னை காதலிச்சாலும் அதையும் தாண்டி நான் அவளை காதலிப்பேம்மா. நான் வரேம்மா, ஜேகேவி ஜிமனி நான் கூப்பிட்டுக்கிறேம்மா. அவனுங்க கண்டிப்பாக வருவானுங்க. நான் எப்படி அவளை காதலிச்சு திரும்ப இந்த வீட்டுக்கு நான் மருமகளை கூப்பிட்டு வருவேம்மா. இது சத்தியம்மா. அப்படியே அவங்க அம்மா கையில் சத்தியம் பண்ணிடுறான். தேவங்க அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நீ உன்னால் முடியும்ப்பா, நீ பையனை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வா, நான் உனக்கு கூட இருக்கேன்ப்பா. அம்மா நான் இருக்கேன், உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்,
நீ தாராளமாக அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வா. எனக்கு அவள் தான் மருமக. வேறு யாரையும் நான் மருமகளாக நினச்சி பார்க்க மாட்டேன். வயந்தான் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு மூத்த மருமக வயந்தான் அப்படின்னு தேவங்க அம்மா சொல்கிறாங்க. தேவங்க அப்படியே அவங்க அம்மாவை நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே தேவங்க என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே அவங்க அம்மா மேலே படுத்து தூங்கியிருப்பான். அப்படியே தேவங்களோட அம்மாவோட மடியில் படுத்து அப்படியே தூங்கியிருப்பான் தேவங்க அம்மாவும் அப்படியே அவங்க முடிய கோத்தி விட்டுட்டு அப்படியே அவங்களும் இப்படி படுத்திருப்பாங்க. ஸோ தேவங்க நல்லா தூங்கியிருப்பான். அப்படியே ஒரு மார்னிங் போல் ஆகுது. தேவங்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் வயனை தேடி அவன் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இதோட வயன் நமக்கு தான், இதோட வயனை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறான்னா ஜேகேவி ஜெமினி கூப்பிட்டுடுறான். ஸோ அப்படியே ஒரு மார்னிங் டைம் போல் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கதை எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் ஒவ்வொரு பாட்டியும் அப்படி பாருங்கள் மிஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விமென் குக் தான் வரப்போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கான். அவன் வந்து எப்படின்னா லைக் வந்து இந்த பெரிய வீட்டு பரம்பரை, லைக் பெரிய வீட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்லாம் காமிச்சிக்கலாம். நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஒரு பஸ் வருது. அப்படி தேவங்க அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதான் நம்ம ஜேகே ஜிமனும் அப்படியே கை நிறைய சூக்கேஸும் அப்புறம் நிறைய பேக்ஸில் எடுத்துகிட்டு வரானுங்க. இப்போ தேவங்க அப்படியே பார்த்துட்டு டேய் மச்சான் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஜிமன் அப்படியே தான் டேய் தேவங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஹக் பண்ணிக்கிறானுங்க. ஸோ அப்படியே 3 பேரும் டேய் என்னடா டேய் ஆளே மாறிட்ட, என்ன விஷயமா எங்களை கூப்பிட்டுருக்க, வீடு வாங்கடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே 2 பேரையும் அப்படியே ஒரு காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ தேவங்க வந்து எங்கே கூப்பிட்டு போகிறான்னா நேராக ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்ல முடியாது, நார்மலான ஹோட்டல் தான். அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கும் ஜிமனை பார்த்துட்டு டேய் தேவங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போடா, இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு ஜிமன் கேட்குறான். ஜங்குக் பார்த்துட்டு அதானே எதுக்கு எங்களுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த, நம்ம வீட்டுக்கு போகலான்டா அப்படி ஜங்குக் சொல்கிறான். இப்போ தேவங்க பார்த்துட்டு டேய் இல்லைடா அங்கே ஒரு கலவரம் போயிட்டுருக்கு, அது என்னன்னு சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க, நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்டா அவங்கள அப்படியே நம்ம தேவங்க அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கேயும் நம்ம ஜிமனுக்கும் தென் ஜேகேக்கும் புக் பண்ணிடுறான் ரூமு. ஸோ அவன் அப்படியே இந்த ரூம் புக் பண்ணிவிட்டு நேராக அப்படியே அவங்கள உள்ளே கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜிமன் கேட்குறான் மச்சான் என்ன விஷயம் சொல்கிறா, எங்களை கூப்பிட்டு வந்த இப்போது என்னடா வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னால் இங்கே ஹோட்டலில் வைக்கிறேன், என்னடா மச்சான் என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமன் கேட்குறான். ஜங்குக்கு அப்படி தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவனும் வந்திருப்பான். ஸோ அப்படி ஜிமன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வர்றான். வந்து தேவங்கிட்ட அப்படியே கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் இப்போ 3 பேர் உட்காந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். தேவங் அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறான். லைக் ஒயின் ஃபர்ஸ்ட்டில் எப்படி லவ் பண்ணான், லைக் நம்ம தேவங்க வந்து அங்கே காலேஜில் சிட்டியில் தானே படிச்சிருப்பான். ஸோ சிட்டிலேருந்து காலேஜ் எப்படிலாம் படிச்சுட்டு வெளியே வந்திருப்பான்ல. ஸோ அதுக்கப்புறம் தானே தேவங்க கல்யாணம் ஆகி நிறைய ப்ராசஸ்லாம் போயிருக்கும். அதுலேருந்து தேவங் இந்த டிவோர்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஜிமனும் ஜேகேவும் வாயில் கை வச்சுட்டானுங்க. டேய் மச்சான் இவ்வளோ நடந்திருக்கு ஒன்றுமே சொல்லியாடா என்கிட்ட அப்படி ஜேகே கேட்குறான். ஜிமனும் அதானே ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டியாடா, ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லை அப்படி ஜிமன் கேட்குறான். ஜேகே அப்படி பார்க்குறான். இப்போ டே பார்த்துட்டு டேய் சொல்கிற மாதிரி எதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லைடா, சிச்சுவேஷன் சரியில்லைடா, உனக்கே தெரியும் எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சதுன்னா அவங்கள விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது பயம் போனதுக்கப்புறம் என்னால் ஒவ்வொரு நாளும் வலிக்குதுடா, என்னால் வாழ முடியலடா, அவள் இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படியே ஏதோ ஏதோ நெருப்பில் இருக்க மாதிரி இருக்குடா. இப்போது அவளை தேடி கண்டுபிடிச்ச நான் அவளை காதலிக்கணும்னு நினைக்கிறேன்டா, அவள் எந்த அளவுக்கு என்னை காதலிச்சாலோ அதையும் தாண்டி நான் அவளை காதலிக்கணும்டா அப்படின்னு நம்மகிட்டே சொல்கிறான். ஜேகேவும் ஜிமனும் ஆறா மச்சான் எனக்கு காதல் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்ற மாதிரி ஜிமன் கலாய்க்கிறான். ஜேகேவும் பார்த்துட்டு சிரிக்கிறான். டேய் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா, என்னடா எதுக்குடா கூப்பிட்ட, வயனை கண்டுபிடிக்கணும். என்னது வயனை கண்டுபிடிக்கணுமா, டேய் அந்த பிள்ளை வீட்டில் தானடா இருக்கும். அவள் வீட்டில் தான் இருப்பா, ஆனால் அவள் வீட்டில் போய் பார்க்க முடியாது, அதனால அவள் எங்கே போகிறாளோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டே சொல்கிறான். ஜிமனு ஜேகேவும் டேய் ஓலவுக்கு நாங்களா, ஐயோ நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஏந்திருக்கிறான். ஜிமனும் தான் டேய் டே டேய் ஏஞ்சிங்க அதோட ஃப்ரெண்டுன்றதை கட் பண்ணுருவேன் அப்படியே சொல்கிறான். இப்போ ஜேகே ஜிமன் அப்படியே உட்காந்துடுறானுங்க, எப்படி நின்னானுங்களா அப்படியே உட்காந்துடுறானுங்க. டேய் மச்சான் ஓலவுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படி ஜிமன் கேட்குறான். ஜேகே பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியாது அவங்க, நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் நாங்களாம் பண்ண முடியாது போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஏந்திரிக்கிறான். பார்த்துட்டு அடப்பாவீங்களா, உங்கள் லவ்வுக்குன்னா நான் சேர்த்து வச்சேன், எல்லாமே பண்ணேன், என் உயிரை கூட கொடுத்து உங்கள் லவ்வை சேர்த்தேன்டா, ஆனால் நீங்கள்
என் லவ்வரை தேடி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு குறையுது ஆ அப்படி தேவன் கேட்குறான். அப்போ தான் அவனுக்கு 2 பேருக்கும் புரியுது. ஐயோ மச்சான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டானே மச்சான் அப்படி ஜிமன் கேட்குறான். இப்போ வாடா வழிக்கு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு தேவங்க என்னென்னமோ சொல்கிறான். லைக் வந்து வயன் எப்படி கண்டுபிடிக்கணும், வயன் எங்கே போவா, அவளோட வேலை என்ன. ஸோ அவள் ஆக்சுவலி வந்து காலேஜ் தானே படிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படி தான் தேவங்க எல்லாத்தையும் சொல்கிறான். இங்கே பாரு அவள் இந்த காலேஜுக்கு தான் இப்போ ரெகுலராக வந்துட்டுருப்பா. நம்ம அந்த காலேஜ் வெளியே நிற்போம். அவள் வந்தோடனே அவகிட்ட பேசலாம். அப்படி அதையும் மீறி அவள் போனானா பேசிக்கலாம் அப்படின்னு நம்மகிட்டே சொல்கிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு மச்சான் அவன் பல்லான செவிலே ஒன்று விட்டா நான் என்ன பண்ணுறது. இப்போ ஜிமன் பார்த்துட்டு இந்த காலத்து பொண்ணுங்களாம் வேற லெவலு, செருப்பத்து காமிச்சு அப்படி விளக்க மாற்ற எடுத்து வந்து காமிச்சா நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜிமனும் ஜேகேவும் பார்க்குறானுங்க. இப்போ பார்த்துட்டு டேய் ஏண்டா யோசிக்கிறதுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியலையாடா, அடா பாவீங்களா உங்ககிட்ட ஐடியா சொன்ன பாரு, என்னையே நான் செருப்பால் அடிச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான், முறைக்கிறான் ஜிமினி ஜேகேவை பார்த்து. டேய் மச்சான் என்னடா பண்ணுறது, அப்புறம் அவன் அந்த பிள்ளை செருப்போ இல்லை பலான செவிலே அரைஞ்சிட்டானா, அப்புறம் என்னடா பண்ணுறது, அப்போது நமக்கு தானடா லாஸு. அப்புறம் அந்த பிள்ளைய அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி அந்த பிள்ளை நம்மக்கிட்ட இந்த மாதிரி எதாவது பண்ணால் நம்ம கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமனும் ஜேகேவும் சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு யோசிக்கிறான், என்னடா பண்ணலாம் அதுக்கு. டேய் மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா, பேசாமல் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்டா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமன் டேய் நீ அதுலே இரு, டேய் இங்கே பாடுறா ப்ரப்போஸ்லாம் நல்லா இருக்காது, நீ பேசாமல் அந்த பிள்ளைகிட்ட நீ ஸ்ட்ரைட்டாகவே பேசுடா, நீ சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைகிட்ட பேசு, அவள் எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு எதுக்குடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். டேவும் சரிடா உங்களை நம்பி நான் போகிறேன், ஆனால் ஏதாவது 1 2 ஆச்சு அப்புறம் பாருங்க உங்கள் 2 பேர் நிலமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறானா, இங்கே பாரு ஏதாவதுக்கு 1 2 ஆச்சு திரும்ப உங்கள் 2 பேரும் உதச்சே நான் சிட்டிக்கு தள்ளுருவேன், அதோடய அவள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜேகே ஜெமனும் டேய் மச்சான் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படி ஜெமன் சொல்கிறாரு. ஜேகே பார்த்துட்டு டேய் இவன் சரியான ஆள் இல்லைடா, இவன் எவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், அப்புறம் இப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி ஜேகே ஜெமன் பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்துட்டு டேய் வெட்டியாக கதை அடிக்காதீங்க கிளம்புங்க போகலாம். டேய் மச்சான் எங்கே வரேங்க என்ன தேடுறது தான். இப்போது ஜேகே ஜிமனும் எதே அப்படின்ற மாதிரி ஒன்று கத்துறானுங்க. டேய் இப்போ எந்த ஆரம்பிக்கிறோம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே ஜிமினி பார்த்து அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே நம்ம போகிறான். ஸோ அவன் அப்படியே தான் அங்கே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகேவும் ஜிமின் ரெடியாகி வரானுங்க. ஸோ அப்படியே 3 பேருமே காரில் உட்காந்துக்கிட்டு மச்சான் எங்கடா அந்த பிள்ளையை தேடுவ அப்படி ஜிமன் கேட்குறான். டேய் ஜிமன் வாய முடுறா எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஒரு காலேஜுக்கு முன்னாடி நிற்கிறான். ஸோ அப்படியே வாய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிக்கிட்டு அவள் அப்படியே நார்மலான பர்சன் போல் வரா. இப்போ தான் ஒரு ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாயினை பார்க்குறான். கிட்டத்தட்ட அப்படியே வாயின் டோட்டலி மாறிட்டா. லைக் அவள் கையில் அந்த ரிங் இல்லை, தென் அவள் காலில் மெட்டி இல்லை, அப்புறம் கழுத்தில் தாலி செயினும் இல்லை, எல்லாமே அவள் அங்கே அவுத்து வச்சிருப்பான். ஸோ அதனால ஒன்றுமே இல்லை. அவள் சிரிப்பை இப்போ தான் பார்க்குறான் ரொம்ப நாள் கழிச்சு. லைக் டேவும் வாயினை எப்போ சிரிச்சிருப்பாங்கண்ணா நம்ம வாயின் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருப்பாள்ல, அப்போ டேவும் வந்திருப்பாரு. தென் அங்கே விருந்துலாம் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ தான் வாயின் ரொம்பவே அவங்க ஃபேமிலியோட அவள் ஹாப்பியாக இருந்திருப்பா. இப்போ அப்படி தான் வாயனுக்கு அவங்க அப்பா அம்மா கூடயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சிரிப்பு வரும் போல், என் கூட இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஒன்றும் சோகமாக பேசுகிறான். ஜேகே பார்த்துட்டு மச்சான் இதான் உன் ஆளு நல்லா தாண்டா இருக்கா, ஆனால் ஏன்டா உன்னை விட்டு போனா அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஜிமின் பார்த்துட்டு டேய் சும்மா வர்றான், அவனே ஹார்ட் பிரேக்கில் இருக்கான், நோய் நோய் அவனை கேள்வி கேட்குறேன் கம்னுடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறான். ஜேகேவும் மச்சா தேங்க டேய் தேங் அப்படின்னு நம்ம ஜேகே கூப்பிடுறான். ஆனால் தேங் ஒரு வார்த்தை பேசலை. ஏன்னா அவன் ஃபுல் ஃபோக்கஸ் வாயின் மேலே இருக்குல்ல. ஸோ அவன் அப்படியே வாயின் போகிற வரைக்கும் பார்த்துட்ருக்கான். வாயின் அப்படியே தான் அவங்கள க்ராஸ் பண்ணி தான், அதாவது அவங்க காருக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. வாயினெல்லாம் கண்டு கூட இல்லை, அவள் ஃப்ரெண்டோட ஸ்கூட்டரில் அப்படியே உட்காந்துட்டு அவள் மட்டும் எடுத்துகிட்டு புக்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அப்படியே கிளம்பியிருப்பான் நம்ம வாயன். அவங்க இப்போ என்ன பண்ணுறான்னா காரை அப்படியே திருப்பிட்டு வாயனோட ஃப்ரெண்ட் ரியா அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பா ஸ்கூட்டரை. அது பின்னாடி நம்ம அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் எங்கே வராங்கன்னா ஒரு டீ ஷாப் கிட்ட வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு பேசி அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா ஒரு பன்னு அப்படின்ற மாதிரி வாயின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிச்சு அப்படியே ஸ்மாலாக ஒரு சின்னதாக பிச்சு அப்படியே அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அழகாக பார்த்துட்டு டேவும் பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் நம்ம ஜேகே சொல்லவா வேணும், ஒரு யாவோ சைட் அடிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜிமன் பார்த்துட்டு நமக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டேங்குது சை
அப்படின்ற மாதிரி ஜிம்மனும் 2 பேரும் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஜிம்மன். ரியாவை அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. வயனை சைட் அடிச்சிட்டு இருக்கான் நம்ம டே. ஸோ அப்படியே டேவும் பார்த்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேயெல்லாம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க, ரியாவும் நம்ம வயனும். ஸோ நேராக அவங்க கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ வயனோட வீட்டில் அப்படியே வயனை ட்ராப் பண்ணிட்டு ரியா அப்படியே போயிருப்பா. ஜேகேனா இங்கே ரொம்ப குஷியாக இருக்கான். இப்போ டே அப்படியே சைட் மிரரில் பார்த்துட்டு, டேய் ஜங்குக் என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம டே கேட்குறான். இப்போ ஜேகே அது மச்சான் அந்த பொண்ணு அதான் அவன் ஆள் பக்கத்தில் ஒரு பொண்ணுனால அவள் பேர் என்னடா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறான். ஆமாம் உனக்கு எதுக்கு அது அப்படின்னு நம்ம டே கேட்குறாரு. ஜிமனோ மச்சான் அவன் காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படின்ற மாதிரி மூடில் இருக்கான்டா அப்படின்ற ஜிமன் சொல்கிறான். டேக்கு ஒன்றும் புரியல. டேய் புரியுற மாதிரி சொல்லுங்கடா என்னடா. டே மச்சான் அவன் காதல் ஆசை, அதாவது தம்பி சார் காதலில் விழுந்துட்டாராம்மா அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே டே ஜிம்மன் சும்மாறா கலாய்க்காத அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். இப்போ டே பார்த்துட்டு, டேய் ஏழாவ சேர்த்து வைக்க உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டா கடைசியில் நீ லவ் பண்ணுறியாடா ஜேகே அப்படின்ற மாதிரி இப்போ டே கேட்குறான். மச்சான் எல்லாவையும் சேர்த்து வைக்கிறேன்டா, எல்லாவையும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே போகும்போது எல்லாவரான அந்த பிள்ளைய கூட்டு போயிடறேன்டா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இங்கே டேக்கு சமகாண்டாகுது. டே மச்சான் இறங்க அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். அப்படியே கார் ஸ்டாப் ஆகிடுது. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி தானே உட்காந்துருப்பான். அவன் அப்படியே பார்க்குறான். மச்சான் எதுடா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இறங்குன்னு அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்கிறான். ஜேகேவும் மச்சான் வேணாண்டா சும்மா சொன்னண்டா மச்சான் உனக்காக பனானா மில்க் அங்கே காத்துட்ருக்குடா இறங்குண்ண. டேய் ஏண்டா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இறங்குடா நாயே அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். இப்போ ஜேகேவும் டேய் வேணாண்டா அப்படி ஜேகே சொல்கிறான். ஜிம்மன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜேகே அப்படியே ஜிம்மனா சொல்லாண்டா ஏதாவது, இவன் மட்டும் கார் விட்டு இறங்க சொல்கிறான் சிரிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். ஐ டோன்ட் நோ காதல் ஆசை அறை விட்டதோ மச்சான் ஜேகே என்ஜாய்டா என்ஜாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் அந்த பாட்டை ப்ளே பண்ணிக்கிட்டே அவன் அப்படியே அவன் தலைக்கு மேலே அவன் 2 கையை வச்சுட்டு அவன் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அவன் மட்டும் காற்று வாங்கிட்டு இருக்கான் ஃப்ரீயாக. இங்கே டே அப்படியே தான் ஏய் இறங்குடான்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிடுறான். நம்ம ஜேகேவும் இறங்கி டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். நம்ம டே அப்படியே இப்போ என்ன ஆகுதுன்னா கார் எடுத்துகிட்டு நம்ம டே வேகமாக அப்படியே போயிட்டே இருக்காரு. பின்னாடி ஜேகே மச்சான் விட்டு போயிடாதடா டேய் உயிர் நன்மை விட்டு போறியடா மச்சான் தேங்கு நான் இதுவே பண்ண மாட்டேன்டா நான் சன்னியாசியாவே செத்துடுறேன்டா டேய் வேணாண்டா உன் லவ் சேர்த்து வைக்கிறேன்டா டே டே டேய் கதவு தரடா டே மச்சான் விட்டு போகாதடா டேய் அப்படி சொல்லிட்டு ஜேகே மட்டும் ஓடிட்டு இருக்கான். இங்கே டே ஒரு கட்டத்துக்கு நின்னதுக்கப்புறம் டே நம்ம டே ஒரு சடன் பிரேக் போட்டிருப்பாரு. ஜேகே ஓடி வந்த வேகத்தில் அவன் காருக்கு பின்னாடியே போய் வந்து இடிச்சுக்கிறான். செமையை அடிச்சுட்டா பொத்துன்னு விழுந்துடுறான். டே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஜங்கு கீழே கிடக்குறான். ஜிம்மன் அப்படியே தான் டே ஜேகே எப்படா வந்த உயிரோட இருக்கியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் கேட்குறான். டேவும் டேய் எந்துடுறாமல்ல அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தான் நம்ம டே கை கொடுக்குறாரு. ஜேகேவும் மச்சான் மன்னிச்சிருடா இதெல்லாம் பண்ணாதுடா முடியலடா ஆல்ரெடி உடம்பு டயர்டா ஊர்லேருந்து வந்தது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க ஜிம்மன் அப்படியே தான் டேய் ஜேகே என்னடா காதல் மயக்கமா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். டேய் மச்சான் நீ மட்டும் கையில் கிடச்சான் அப்படின்னு ஜேகே உண்மை கோபமாக மச்சான் ஜேகே பக்கத்தில் தான்டா நிற்கிறேன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி ஓடி அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேவெல்லாம் ஓட முடியல. அவன் உட்காந்துடுறான் அந்த ரோட்லையே சைடு ரோட்லேயே. இப்போ ஜிம்மன் அப்படி பார்த்துட்டு மச்சான் என்ன மச்சான் டயர்லாம் ஆக மாட்டியே நீலாம் எவ்வளோ பிளேயரு என்னடா காதில் வந்ததுக்கப்புறம் எல்லா டயர்டுமா மச்சான் இப்படி டயர்டாயிட்டேன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக வேண்டியது இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்னென்னமோ ஒரு மாதிரி டர்ட்டியாக பேசுகிறான். ஜேகே டேய் உன்னை அட்டிக்காம விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே டேய் நான் என்ன சண்டை போட்டிருக்கேன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டேன் என் லவ்வை சேர்த்து வைங்கடானா இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் அங்கே என் லவ்வர் இருக்காடா என் வயன் இருக்காடா அவளையும் என்னையும் சேர்த்து வைக்க தாண்டா உங்களை 2 பேரும் கூப்பிட்டேன். தேவையில்லாமல் உங்களுக்கு ஹோட்டல்லாம் போட்டல
ஏன் ரோட்டில் படுத்துக்காங்கடா நான் ஏன்னு விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு கட்டத்தில் கோவமாகறான். ஜேகே டே மச்சான் எல்லாம் ஒன்றால் தான்டா, நீ தானடா காரில் என்னை விட்டு வந்த பார், இப்போ நீ சடன் பிரேக் போட்டனால தான் இப்போ நான் கீழே விழுந்தா இந்த ஜிம்மன் என்னன்னா காதல் மயக்கத்தில் மயக்கி விழுந்தியாடான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். உன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை குத்தலான்னு ஜேகே வரான். இப்படியே அப்படியே இப்படியே சண்டை போட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அப்படியே உள்ளே ஏறிக்கிறான். டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டான். ஜிமன் ஐயோ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை ஏறிக்கிறான். ஜேகேவோ ஏறிக்கிட்டு ஜிமன் வாடா ரூமுக்கு உனக்கு இருக்குடா. மச்சான் ரூமில் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்க, பிராண்டியாக வச்சுருக்க அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்குறான். டேய் உனக்கு கொழுப்பு அதிகம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த. இங்கே டே அப்படியே தான் நேராக எங்கே போகிறானா அங்கே ஜேகேக்கும் ஜிமனுக்கும் தனியாக ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருப்பான்ல. ஸோ அங்கே தான் அப்படியே 3 பேர் போகிறானுங்க. 3 பேர் உட்காந்துட்டு இன்னும் எப்படிலாம் ஒயனை வந்து பிக்கப் பண்ணலாம், ஒயனுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டே அப்படியே தான் சரி மச்சான் நீங்களாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்டா, கொஞ்சம் பிரச்சனை முடிட்டோம் நான் அப்புறம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படி தான் கார் எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறான், நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஹாலில் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. இப்போ டேவும் பா என்னாச்சு தூங்கலை அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே டே கேட்குறான். தூங்கணும்ப்பா நீ எங்கே போய்ட்டு வர அப்படி டே அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா ஜிம்மனும் ஜேகே வந்திருந்தானுங்க அதான். என்னது ஜிம்மன் ஜேகே வந்திருந்தானுங்களா, எங்கள் வீட்டுக்கு கூட்டு வரலாம்ல அப்படின்னு டே அப்பா கேட்குறாரு. டேவும் இல்லைப்பா இங்கே கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு, இவங்களை கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் தப்பாக போயிடும், அதான் அப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் வந்துடுவானுங்க, கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் என்ன பண்ணிடுறான், அவன் ரூமுக்கு போகிறான். இப்போ டேவோட அம்மா அப்படியே தான் டே கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்ற மாதிரி. டேவும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே அதாவது டேவோட அம்மா பால்கனியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டே அம்மா பார்த்துட்டு தம்பி இங்கே பாரு, எதை நினச்சி நீ வருத்தப்படாத, வாயன் உனக்கு தான் சரியா, இந்த அம்மாவோட சப்போர்ட் எப்பயுமே உன் கூட இருக்கும், நீ அதனால் எந்தவும் வருத்தப்படாமல் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நல்லபடியாக நீ அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அவள் லவ் பண்ணதோட டபுள் மடங்கு புரியுதா, அவளை நீ எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி உன் மேலே விழ வைப்பியோ எனக்கு தெரியாது, ஆனால் அவனை பார்த்து அந்த நொடியை அவள் விழுந்துடுற மாதிரி நீ அவளுக்கு பண்ணணும். அதாவது அவள் லவ் பண்ணதோட நீ டபுள் மடங்கு அவளை லவ் பண்ணணும். அப்போ அவளுக்கு புரியணும் நம்ம இவனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியணும் சரியா. அவன் தான் என் வீட்டு மருமக, இங்கே பாரு சீக்கிரம் என் மருமகளை வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னு நம்ம டே அம்மா சொல்லிட்டு அப்படியே அவங்க போயிட்டாங்க. டேவும் அப்படியே நைட் ஃபுல்லாக அந்த பால்கனியில் நிலாவை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு அப்படியே அவன் தூங்க போயிருப்பான். ஸோ டேக்கா தூக்கம்லாம் வரவே இல்லை அவனுக்கு. லைக் அவன் இன்னைக்கு காலையில் ஒயனை பார்த்துருப்பான்ல, ஸோ அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒயன் டோட்டலி மாறி இருப்பார்ல அந்த 1 வீக்குள்ளேயே அவள் நார்மலாக சிரிக்கிறது. ஸோ ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கா. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதோ அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போதோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா ஒயன். ஸோ தேவன் கூடயும் அவள் ஹாப்பியாக தான் இருந்திருப்பா. பட் ஆனால் இந்த அளவுக்கு அவள் சிரிச்சது கிடையாது, அதாவது மனசார அவள் சிரிச்சது கிடையாது. ஸோ இப்படி அதாவது ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது மனசார சிரிக்கும் போது நம்ம கூட எப்படா அவள் சிரிப்பா, அதுவும் மனசார நம்மளை எப்போ ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேக்குள்ள நிறைய டவுட்டு நிறைய கொஷின்ஸ் அப்படியே உனக்கு உருவாகுது. ஸோ எப்படியாவது ஒயனை நம்ம பிக்கப் பண்ணணும், ஒயன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு நிறைய கன்ஃபியூஷன் வர. ஸோ தேவங்க அப்படியே அவன் தூங்கியிருப்பான், அவனுக்கு தூக்கம் வந்திருக்கும், ரொம்ப டயர்டாக வேறு வந்திருப்பானா. ஸோ ஜெமனை ஜேகே 2 பேரும் கூப்பிட்டு வந்து அந்த ஹோட்டலு தென் அப்படியே அவங்க மறுபடியும் காலையிலே கூப்பிட்டு வந்து ஒயனை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலைச்சலாக இருந்திருப்பான். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாகி பிள்ளை பாவம் தேவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கான். தேவங்களோட ட்ரீம் ஃபுல்லாகவே நம்ம ஒயன் தான் இருக்காங்க. ஸோ ஒயன் அப்படியே வந்து போயிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு என்னன்னு தெரியல, ஒயன் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒயன் ஏன்டி என் வாழ்க்கைக்குள்ளே என் வாழ்க்கையில் வந்த ஒரு தேவதன் இப்போ எனக்கு புரியுதுடி, ஆனால் அப்போ புரியல எனக்கு. ஏதோ தான் ஒன்று நான் அப்போ மிஸ் பண்ணிட்டேன்டி, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்டி என் வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னை இப்படிலாம் பண்ண வைக்கிற பற்றியா, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன்டி, ஆனால் உன் மேலே எப்படி ஃபால் ஆகுன்னு தெரில. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு எல்லாமே, நான் உனக்கு நீ எனக்கு அவள் தான். சீக்கிரம் பிள்ளைங்களாம் பெற்றுக்கலாண்டி, நான் உன்னை தேடி வரேன். நீ லவ் பண்ணதோட நான் டபுள் மடங்கு நான் ட்ரிபிள் மடங்கு நான் உன்னை காதலிப்பேன்டி. நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தேவங்க மாறி காட்டுறேன்டி. உனக்காக அந்த தேவங்க கண்டிப்பாக எந்த ரிஸ்க் வேணால் எடுப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படிதான் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணா ஒயன் அப்படியே கண் முன்னாடி நிற்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இல்யூஷன் மாதிரி. ஸோ அப்படியே அவன் அதெல்லாம் நினச்சி லைட்டாக சிரிச்சிட்டு அவன் கண்ணில் அப்படியே லைட்டாக டியர்ஸ் அப்படியே ஃப்ளோட் ஆகுது. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அதை வைப் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். இப்படி தான் டைம்லாம் போயிருக்கும். இப்போ அப்படியே ஒரு மார்னிங் போல் ஆகுது. அந்த நைட் ஸ்கிப் ஆகி அப்படியே மார்னிங் போல் நம்ம தேவங்க பார்க்குறான். பக்கத்துலேயே காஃபி இருக்குது. ஸோ தேவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஹாப்பியாகி பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியுது அவன் இந்த இடத்துல இல்லைன்னு. ஏன்னா என்றைக்குமே அதாவது மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லேருந்தே காஃபியாக இருக்கட்டும் இல்லை டீயாக இருக்கட்டும் தேவங்க்கு வந்து ரூம்லேயே வந்துடும். ஸோ அது போல் தான். ஸோ அதனால் இப்போயும் நம்ம தேவங்க்கு இப்போ டீ வந்திருக்கு. ஸோ அவனும் இப்போ எடுத்து சிப் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பால்கனியில் நிற்கிறான். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கீழே மக்கள்லாம் பார்க்குறான். அவங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படி பிஸியாகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தேவங்க்கு ஒரு மாதிரி நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. தேவங்க என்னடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா யாருக்குமே தெரியாமல் அப்படியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி போகிறான். அவங்க வீட்டுக்கு பின்னாடி வேற யாரும் வீடும் இல்லை, நம்ம ஜேசன் அதாவது நம்ம தேவங்களோட சித்தி வீடு தான் இருக்கும். ஸோ அங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும்ல. ஸோ அது போல தான் அங்கேயும் செட்டப் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் அங்கே இருக்காங்க. அங்கே தான் சவுண்ட் கேட்குது. தேவங்க அப்படி சைலண்ட்டாக போய் பார்க்குறான். அப்போ தேவங்களோட சித்தி யார்ட்டையோ எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அண்ணனால தான் இப்போ தேவம் தண்ணி மரமாக நின்றுட்டுருக்கான். இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் இதை போடலன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் அசிங்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வேண்டிய சொத்து, அந்த சொத்து மட்டும் வாங்கிட்டு என் பையனை திரும்பவே நான் யூஎஸ்க்கு கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நானும் என் பையனும் சந்தோஷமா. அது எப்படி பெரிய பையனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கணும், என் பையனுக்கு எதுவுமே கிடைக்காது? அது எப்படி? அவரும் இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் தானே, அவருக்கும் இந்த சொத்து வந்து தானே ஆகணும். ஆனால் என் வீட்டுக்காருக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை. அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி நான் மரியாதை கொடுக்க முடியும்? முடியாது. அவங்க நான் வாழ விட மாட்டேன். அவங்க இருக்கணும்னா என் பையனும் இருக்கணும். அப்படி என் பையன் இல்லாத இடத்துல தேவங்க இருந்து என்ன பண்ண போகிறான்? அதான் தனி மரமாக நின்றுட்டுருக்கான். இப்போது இந்த கொஞ்ச நாள் போனால் இந்த வலி தாங்காமல் அவன் போய் சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் என் பையன் இந்த நாட்டோட ராஜா. அப்புறம் இந்த எல்லா சொத்துக்குமே என் பையனை தலைவனாக நிற்பான். அதுக்கப்புறம் என்ன, தேவங்களோட அப்பாவையும் தேவங்களோட அம்மாவையும் கொல்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் இல்லை. எனக்கு ஒரு ஆள் போதும், எல்லாரையும் போட்டு தள்ளலாம். ஈஸியாக முடிஞ்சிட வேலை. இப்போ தேவங்க முடிச்சிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆளையும் முடிச்சிடலாம். அடுத்தது என் பையனை கூட எனக்கு அந்தளவுக்கு கேர் கிடையாது. ஆனால் அவன் ஜஸ்ட்டு வந்து ராஜாவான்னு என்ன போதும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான அப்பா பால் குடிக்கிற குழந்தை, அப்படியே அப்பா மாதிரி. அதனால தான் அவன் போய் சேர்ந்துட்டான். இவனும் எப்போ போக போகிறான், எப்போ இதாக போகிறான்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் எனக்கு வேண்டியது அந்த சொத்து மட்டும்தான். அதாவது என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கும் சேர போகிற சொத்து மட்டும்தான். என் பையனுக்கு அந்த ராஜ பதவி வேண்டாம், ஆனால் சொத்து நான் கேட்டேன், அது தர முடியாது சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்கள நான் அப்படியே விட்டுருவேனா? நான் யாருன்றத கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட சித்தி அப்படியே யாருக்கிட்டையும் இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுடுறா. அப்போ தான் தேவங்கே புரியுது, அப்போது எல்லா பிரச்சனைத்துக்கும் காரணம் நம்ம தேவங்களோட சித்தி தானே, அதாவது ஜேசனோட அம்மா தான்ட்டு. ஸோ ஒரு சொத்துக்காக போய் ஒரு சொத்துக்காக இப்போது தேவங்களோட லைஃபே இங்கே பாதியில் நின்றுட்டுருக்கு. ஸோ அவன் தனியாக நின்று இப்போ கஷ்டப்படுறாள் ஒயனுக்காக. ஸோ ஒயன் நல்ல பொண்ணுதான். அப்போது இப்போ அவங்க அப்படியெல்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறான். ஸோ பார்க்கும்போது பார்த்தா எல்லா விஷயம், அதாவது உங்களுக்கு எதிராக நடந்திருக்கும்ல, ஸோ உங்களுக்கு எதிராக நடக்க வச்சு தேவங்க ஹர்ட் பண்ணுறது தான் தேவங்க சித்தி போட்ட ஒரு பெரிய ஸ்கெட்சு. ஸோ அவங்க மூலிமா அவனை ஹர்ட் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதவியிலேருந்து வெளியே வந்து உங்களை ஏதாவது அது லாஸ்ட்டாக பண்ணிடணும், கடைசியாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஒரேடியாக தேவங்கிட்ட பிரிச்சிடணும், அப்படியே ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. தேவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டான். இப்போதான் தேவங்கே புரியுது, இதுக்கப்புறம் இவங்களை இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பாக நானும் திரும்ப ஜாயின் பண்ணுவோம், அப்போ இவங்க இதே தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தேவங்க காண்டில் என்ன பண்ணுறானா அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ அவன் அப்படியே அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். இப்படி டைம்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தேவங்களோட அப்பா அப்படி தேவங்க பார்த்துட்டு, தேவங்க என்னப்பா ஆச்சு, எதுக்கு இப்போது உங்கள் சித்தியை கூப்பிட்ருக்க அப்படி தேவங்க அப்பா கேட்குறாரு. தேவங்க அப்படியே, அப்பா இன்னைக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, எல்லாத்தையும் பேசி முடிக்கிறோம். இல்லை இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டியது நிறையா இருக்குப்பா.
இதுக்கப்புறம் நீங்கள் கவனிப்பீங்க அப்படி சொல்லிட்டு தேவங்க என்னென்னலாம் அங்கே கேட்டானோ அதுக்கு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இன்ச்சு போய் இன்ச்சா சொல்லிட்டு இருக்கான். இப்போ தேவங்க அப்பா பார்த்துட்டு, டேய் அதுக்காக உன் சித்தி பண்ணுறது தப்பு, நீ கூட்டு வந்திய அந்த பொண்ணு அவ நல்லவன்றியா அப்படி தேவங்க அப்பா கேட்குறாரு. தேவங்க அப்படியே, பா இங்கே பாருங்க, நான் கூட்டு வந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அவளை கெட்டவளாக்கி என்கிட்ட பிரித்து நம்ம வீட்டில் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடி சண்டை வர வச்சு பிரிக்கணும்னு தான் சித்தியோட ஸ்கெட்சு. இனி வருவாங்களே கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால அவங்க வந்தோடனே நீங்களே கேட்டுக்கோங்க அப்படி தேவங்க சொல்கிறான். தேவங்க அம்மா நம்புகிறாங்க. ஸோ தேவங்க அப்படியே அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுக்கிறான். தேவங்க அப்பாலாம் நம்ப முடியல. ஸோ வயனை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் தான் தேவங்களோட பிளான். ஸோ அதனால தான் அதுக்காக தான் ஏதோ பிளான் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்பா நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் தேவங்களோட சித்தி வராங்க. அவங்க அப்படி வராங்க. பின்னாடி ஜேசனும் தான். தேவங்க அப்படியே முறைக்கிறான் அப்படியே நம்ம சித்தியை பார்த்து. ஸோ தேவங்க அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். சித்தி சொல்லு தேவங்க எதுக்கு கூப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு தேவங்களோட சித்தி கேட்குறாங்க. சித்தி நான் ஒன்று கேட்குறேன், அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்களா? நான் ஓப்பனாக கேட்குறேன், உண்மையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை. இப்போது எங்கே வந்து நிற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது என்னால் என் வாழ்க்கை கூட ஒழுங்காக வாழ முடியல. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குற சித்தி சொல்லுங்கள், இது எல்லாத்துக்கான நீங்களா அப்படின்னு தேவங்க கேட்குறான். தேவங்க சித்தி அப்படிதான், ஆமாம் நான் தான் காரணம். இப்போ ஒன்றா அதுக்கு அப்படி தேவங்க சித்தி கூலாக சொல்கிறாங்க. ஜேசன் முறைக்கிறான். அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவனுக்கு காண்டில் முறைச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படி தேவங்களோட சித்தி, தேவம் இங்கே பார், உங்கள் அம்மா கிட்ட நான் டீசெண்டாக வந்து கேட்டேன், எனக்கு அதாவது என் பையனுக்கு சேரக்கூடிய சொத்தை கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு. ஏன்னா இதை கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் நிறையாவே இருக்கு. ஏன்னா என் வீட்டுக்காரன் இந்த வீட்டில் பிறந்தவர், அதாவது உங்கள் அப்பாவோட தம்பியா. அப்படி இருக்கும்போது என் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்து சேர்ந்துருச்சுன்னா நான் ஏன் இதுக்கெல்லாம் கேட்க போகிறேன் சொல்லு தேவம். நான் கேட்டதுக்கு உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி எனக்கு ஒழுங்கான கமெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இப்போதைக்கு எதுவும் தர முடியாது, நீ வந்து ஓடி போனவ தானே, யாருக்கோ ஓடி போனவ தானே என்னை தப்பாக பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் என் வீட்டுக்காரன் முன்னாடி எப்படி அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்தோமோ அதே போல் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? என்ன யூஎஸ்க்கு போக வச்சதே உங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா நான் இங்கே இருந்தேன்னா ஒன்றை பெரிய ஆள் ஆக்க முடியாது. தென் அப்புறம் நான் ஏன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்புறம் உங்கள் அப்பாவால் பெரிய ஆளாக வர முடியாதுன்னு தான். என்ன 2வது பொண்டாட்டியான்னு கேட்டு அப்பாவை கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா லேண்ட் பண்ணி என்னை யூஎஸ்க்கு அனுப்பிட்டார் என்னோட படிப்புக்குன்னு சொல்லிட்டு. என்னை ரொம்ப மனசை மாற்றி யூஎஸ்க்கு உங்கள் அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி என்னை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதனால தான் யூஎஸ்க்கு நான் போனேன். இல்லைன்னா நான் என் யூஎஸ்க்கு போகணும். என் வீட்டுக்காரர் இந்த இடத்துல நான் இருக்கலாம்ல. சொல்லு தேவம், இப்போ சொல்லு, நான் பண்ணது தப்பா இல்லை உங்கள் அப்பா அம்மா பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லும் போது தேவங்க அப்பா அப்படி, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கா, அதனால இப்போ நாங்கள் யூஎஸ்க்கு ஒன்று அனுப்பினால உனக்கு சொத்து தர மாட்டோம்னு சொல்லிட்டு நீ என்ன எங்கள்கிட்ட வந்து கதை விட்றியா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் குடும்பத்துக்கு நாங்கள் சொத்து தர மாட்டோம். அதான் ஏன் தர மாட்டீங்க? ஏன்னா என் வீட்டுக்காரர் இந்த இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சொத்து தந்து தானே ஆகணும். அப்படி தேவங்க சித்தி கேட்குறாங்க. தேவங்க அப்பாவுக்கு ரொம்ப காண்டாகுது. ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது அப்படி சொல்லிட்டு அடிக்க வராரு. தேவங்க அப்படியே கை ஓங்குறாங்க அப்பாவை. பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க நம்ம சித்தி பாவம், அவங்க எதுவும் பண்ணக்கூடாது. தேவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க சித்தி. அப்பா என்னவே பண்ணியிருந்தாலும் அவங்க நம்ம சித்தி தனியாக இருக்காங்க, அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். சித்தி இங்கே பாருங்க, நான் தயவு செஞ்சு கேட்குறேன், என் வாழ்க்கையே இப்போ நிரந்தரமாக முடியாமல் அப்படியே இருக்குது. என்னால் இப்போ என் வாழ்க்கை கூட வாழ முடியல. இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் அது இதுன்னு போட்டு எங்கள் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. அதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும். ஆனால் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு யூஎஸ் கிளம்பிடுங்க. ஏன்னா திரும்ப என் வாழ்க்கையில் வந்து என்னையும் வாங்கி பிரிக்க நினச்சிங்கன்னா அதோடே அப்பா கை வாங்க மாட்டார். நான் சித்தி கூட பார்க்காம வேற எதை பண்ணிட்டு போகிறேன் அப்படி தேவங்க அப்படியே முறைக்கிறான். தேவங்க சித்தி பார்த்துட்டு தேவங்க நான் ஏற்றுக்கிறேன், ஆனால்
என் புருஷனுக்கும் என் பையனுக்கும் சேர வேண்டிய ஷேரு சொத்து எல்லாமே எனக்கு வேணும். அப்போ தான் நான் யூஎஸ்க்கு போவேன். அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு இப்போ தான் புரியுது, நான் கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். உன் லைஃப்பில் தேவையில்லாமல் கையை வச்சு இவங்க 2 பேர் மேலே இருக்க கோபத்தை காமிச்சு உன் லைஃப்பில் தெரியாமல் கை வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு தேவங்கோட சித்தி அவங்க மட்டும் போகிறாங்க. ஸோ தேவங்கோட சித்திக்கு தண்டனை என்னன்னா, இதுக்கப்புறம் அவங்க நிரந்தரமாக யூஎஸில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இங்கே கொரியா பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. வரணும்னா வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். லைக் வந்து ரிலேட்டிவ்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடணும். அந்த மாதிரி தான் தேவங்கோட ஆர்டர். தேவங்க இதுதான் அவனுக்கு தண்டனையாக கொடுத்துருக்கான். ஸோ அதனால் தேவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம், ஏன்னா தேவங்க தானே இதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் தேவங்க தானே. ஸோ அவன் இதுக்கப்புறம் அந்த வீட்டை அந்த நாட்டை அவன் தானே பார்த்துக்க போகிறான். ஸோ அதனால தான் தேவங்க இப்போ அப்படியே ஆர்டர் விட்டதுக்கப்புறம் தேவங்களோட சித்தி அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. ஜேசன் அப்படியே தேவங்க ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு நல்லா படி, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ சரியா, நல்லபடியாக படித்து பெரிய அளவா உனக்கு வாயினோட பெட்டராக பொண்ணு கிடைப்பா சரியா அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி ஜேசன் அனுப்பி வச்சுட்டு அவன் வந்துடுறான். இப்போ அப்படியே தேவங்க இப்போ தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் சொல்லிட்டல அதில் வாங்கினீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இப்போ தேவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே தேவங்க அப்பா பார்க்கலாம். ஸோ அவர் ஏன் இப்படி தலையில் கை வச்சுட்டு இருக்காருன்னா, தேவங்களோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவரோட தம்பிக்கு தான் ஏகப்பட்ட ஷேர் சொத்து எல்லாமே இருக்கு. இப்போ போச்சுன்னா இவர் கிட்டத்தட்ட டவுன் ஆயிடுவாரு. ஸோ அதனால இப்போ அவர் தள்ள கை வச்சுட்டு இருக்காரு மனுஷன். ஸோ அதை தெரிஞ்சுதான் கரெக்டாக நம்ம தேவங்களோட சித்தி கேட்டிருப்பாங்க. தேவங்க இது புரிய வருது. வா இது நம்ம தாத்தாவோட சொத்து, இதில் நீங்கள் என்ன சண்டை போகிறதுக்கு? அவங்க உங்களுக்கு தனியாக, அப்புறம் உங்களோட தம்பிக்கு தனியாக, அதை சித்தப்பாக்கு தனியாக பிரிச்சுட்டாங்களே. பிரிக்கும் போது சித்தப்பாக்கு அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா தாத்தாக்கு தெரியும் சித்தப்பாக்கு ஒழுங்காக வேலை செய்ய தெரியாது. அதான் சித்தப்பா இப்போ இல்லை. இப்போது நீங்கள் இந்த கொஞ்சம் சொத்தை வச்சுட்டு இந்த நாட்டை நீங்கள் ஆளலாம். ஆனால் சித்தி பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் ஜெய்சன் வேறு படிக்கிற வேலை இருக்குது. அவன் படிப்புக்கு அந்த காசு கரெக்டாக இருக்கும். அப்புறம் டெய்லி சாப்பிட்றதுக்கு நமக்கு இங்கே எல்லாமே இருக்குப்பா. ஆனால் ஜேசனோட ஃபேமிலிக்கு, அதாவது சித்தி ஃபேமிலிக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு சொந்தக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கே தெரியும்லப்பா சித்தியும் சித்தப்பாவும் லவ் மேரேஜ்னு. அப்படி இருக்கும்போது நம்ம தானேப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்மளே இப்படி பண்ணால் அவங்களுக்கு அது ஹர்ட் தானே ஆகும். ஆனால் அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனையை தான் நான் கொடுத்துட்டேன்ல. அதுக்கப்புறம் எதுக்குப்பா அவங்க மேலே விரோதத்தை காமிச்சிட்டு அவங்கள நம்ம இன்னும் வெறுக்கணும்? அவங்களுக்கு சொத்து சொகம் வேண்டியதாக கொடுத்துருங்க, தேவையில்ல. இந்த நம்ம வேற ஒருத்தவங்க சொத்து கூட வாழ்கிறதோட நம்ம சொந்த சொத்தில் வாழ்கிறதப்போ நல்லது, அதுதான் நிம்மதியும் கூட. அப்படி இருக்கும் போது நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புப்பா, வேண்டாம். உங்கள் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தும் உங்கள் தம்பி பசங்க, அதாவது நம்ம ஜேசனுக்கும் ஜேசனோட அம்மாவுக்கு, அதாவது சித்திக்கு சேர வேண்டிய சொத்தும் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவங்க யூஎஸில் சந்தோஷமாக வாழட்டும், அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு போங்க, அவ்வளோதான். அப்படியே தேவங்க சொல்லிட்டு அவனோட கண்ணில் டியர்ஸ் வந்திருக்கும். ஸோ அவன் அப்படியே எமோஷ்னலாக பேசியிருப்பான்ல. ஸோ அதனால் அப்படியே தேவனுக்கும் டியர்ஸ் வந்துட்டு அவன் வைப் பண்ணிட்டு, பா மறக்காம சித்திக்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே தான் தேவங்கோட சித்தி தென் ஜேசன் 2 பேரும் ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. தேவங்கோட ஃபேமிலி யாருமே வரல, தேவங்கோட அம்மாவும் தேவங்கும் தான். ஸோ அப்படியே பின்னாடி பார்க்குறாங்க தேவங்கோட சித்தி. ஸோ பார்க்குறாங்க, அந்த ஊரே தெரியுது. அவங்க அப்படியே தான் அந்த மலை மேலே தான் இருக்கும் அவங்களோட வீடெல்லாம். ஸோ அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி நேராக ஏர்போர்ட் கிட்ட வராங்க. ஸோ அவங்க யூஎஸ் கிளம்புறதுக்கு தான் அவங்களுக்கு வேண்டிய சொத்து எல்லாமே தேவங்க அப்பா எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்க்கு நிரந்தரமாக போகிறதுக்காக ஸோ அங்கேயே இருந்துடலாம் இதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு தேவங்கோட சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா தேவங்க நன்றி சொல்லிட்டு தேவங்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களால தானே தேவங்களோட லைஃபே போயிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு ஜேசன் அப்படியே தேவங்க ஹக் பண்ணிட்டு அவனு சாரிலாம் கேட்டுட்டு யூஎஸ்க்கு அவங்கள ஏர்போர்ட் கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே பேக்கில் அவங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. தேவங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ தேவங்களோட அம்மாவும் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு தேவங்க எங்கே போகிறான்னா நேராக அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறா ஜெமினி ஜேகேவை பார்க்க. இப்போ ஜெமினி ஜேகேவை பார்க்குறாங்க தேவங்க ஒரு மாதிரியாக இருக்கான். டேய் மச்சான் என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கேட்குறான். மச்சான் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தேவங்க இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அன்றைக்கி நடந்திருக்கும்ல தேவங்க சித்தி பேசினது, என்ன அந்த சொத்து பிரிக்க சொன்னது. ஸோ இப்போ தேவங்களோட சித்தி ஏர்போர்ட்க்கு அதாவது யூஎஸ்க்கு கிளம்புனது, அது எல்லாத்தையும் தேவங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கான் ஒன்று விடாமல். ஜெமினை பார்த்துட்டு மச்சான் என்னடா இவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு வந்துருக்க, பரவாயில்லையே
ஒரு குடும்பம் பிரியிற நிலமையில போய் சேர்த்து விட்டியாடா. பரவாயில்ல மச்சான், உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்டா. நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்ல ஜேகேவும் ஆமாம் மச்சான் நல்லா வேலை பண்ணுறீங்கடா அப்படி ஜேகேவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டே பார்த்துட்டு சரிடா நான் படுத்துக்கிறேண்ணா அப்படி சொல்லிட்டு அவன் பெட்டில் போய் படுத்துக்கிறான். ஸோ அவங்க அப்படி படுத்ததுக்கப்புறம் நம்ம ஜெமனும் ஜேகே பார்க்குறானுங்க. ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் போல் தான். இப்போ தேவங்க அப்படியே ஒரு 6 o'clock போல் எழுந்திரிக்கிறான், ஒரு ஈவினிங் 6 o'clock போல். இப்போ அப்படியே நம்ம ஜேகே பார்த்துட்டு மச்சான் அடா வெளியே எங்கேயா போயிட்டு வரலாம், போர் அடிக்குதுடா, நீ அது வந்துட்டல்ல வா 3 பேர் வெளியே போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி எங்கேயோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு. ஸோ அங்கே தான் வந்திருக்கானுங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அங்கே ஒயனோட ஸ்கூட்டர் இருக்கு. ஸோ தேவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். டேய் இங்கே ஒயன் இருக்காடா அப்படி சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். ஜேகேவி ஜிம்முன்னு பார்க்குறானுங்க. அப்போ என்ன மச்சான் வாடா இன்னைக்கு அவ்வளோ ஒரு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஜெகவ ஜெம்மன் தேவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறானுங்க ஒரு பக்கமும். டே வேணாண்டா இருங்கடா, பிளான் பண்ணுங்களாண்டா, பிளான் பண்ணிட்டு போகலாண்டா இருங்கடா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். மச்சான் பிளான்லாம் ஃப்ளோவில் வரும்டா வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு தேவங்க ஜெமன் தென் ஜேகே 3 பேரும் நிறையா அந்த இதெல்லாம் போகிறானுங்க, ரைட்லாம் போகிறானுங்க. லைக் ரோலர் கோஸ்டரு, தென் ட்ராகனு, தென் அந்த மாதிரி நிறையா எக்ஸட்ரா அப்படியே நிறைய போயிட்டுருக்கானுங்க. அங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அங்கே லவ்வர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் அங்கே தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டோட. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஸோ ரியாவுக்கு தான், ஸோ ரியாவுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குது. ஸோ அவங்க கூட அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் சோலாவாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ ஜேகே பார்த்துருப்பான். மச்சான் டேய் தேவங்க, டேய் தேவங் வாடா இங்கே வர்றான், அவன் ஆள் தனியாக போயிட்டுருக்கா, வாடா போய் கம்பெனி கொடுவா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே கூப்பிடுறான். ஜெம்முன்னு பார்க்குறான். டேய் மச்சான் அது ரியா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம ஜெமன் சொல்ல. ஜேகேவும் எது அப்படி சொல்லிட்டு அவளும் ஜூம் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது ரியாவே தான். ரியா வேற ஒருத்தவன் கையை பிடிச்சி அவள் கூட்டு போயிட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே ஜேகேவோட மனசுலாம் அப்படியே அந்த ரோஜா பூ அப்படியே மடக்குனா அப்படியே உடஞ்சிக்கிட்டு பொத்துனா விழுவல, அது போல் ஜேகேவோட மனசு அப்படியே உடஞ்சிச்சு. ஜேகேவும் அப்படி பார்த்துட்டே இருக்கான். ரியா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி அழகாக பேசிட்டே வராளா. இங்கே நம்ம ஜேகே அப்படியே தான் பூமி என்ன சுத்துது, ஊம நெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சிக்கிற கைய கட்டி நிக்கிறேன் அப்படின்னு ஜேகே ஒன்றுமா பாடுறான். டே மச்சான் போதுண்டா, வேணாம் நீ பாடவே வேணாம் நிறுத்துறியா அப்படி ஜெமன் சொல்ல. ஜேகேவும் டேய் நான் ஃபீல் பண்ணி பாடுறேன்டா அப்படி ஜேகே சொல்ல. இங்கே ஜெமன் நீ ஃபீல் பண்ணி பாடுறதோட நம்ம மச்சனை பாரு அப்படி சொல்லிட்டு தேவங்க பார்த்தா தேவங்க அப்படியே நம்ம ஒயின் பின்னாடி தான் போயிட்டுருக்கான். ஸோ எப்படியாவது இந்த ரோஸை கொடுத்து ஒயன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆனால் ஒயன் வந்து நம்ம ரியாவை கூடயே போயிட்டுருப்பாளாம். ஸோ ஒயன் வந்து ஒரு பக்கம் நம்ம ரியாவோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவள் போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயன் என்ன பண்ணுறான், அவளோட கையை விட்டுட்டு சரி நீ போயிட்டு வா நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும், அங்கே தான் அப்படி உட்காந்துக்கிறீங்க. நிறைய லவ்வர்ஸ் பார்க்குறீங்க. அதில் பார்க்கும்போது நீங்களும் டேவும் ஒரு ஸ்ட்ரீட்டில் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிருப்பீங்க. லைக் நீங்களும் டேவ் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ கொஞ்சமாக ஸோ அப்போ அந்த டைமில் வந்து 2 பேரும் ரொம்ப ஷையாக அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் ரொம்ப அழகாக கை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிருப்பீங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தேவங்க கூட ஜாலியாக போனது. ஸோ அதில் ஞாபகம் வருதா, தேவங்குமே அதே ஞாபகம் தான். அவனும் அப்படியே உங்களுக்கும் 2 ஸ்டோன் பெஞ்ச் தள்ளி அப்படியே அவன் உட்காந்துருக்கான் கையில் ரோஸோட, ஒரு ரெட் ரோஸோட. நம்ம ஜெமினி ஜேகேவும் பார்க்குறானுங்க. டேய் மச்சான் ஆமாடா இன்னும் பக்கத்து பெஞ்சில் உட்காடுறா அப்படின்ற மாதிரி இப்போது ஜேகே சொல்ல. ஜெமினா அதே தான். டேய் வானாண்டா அப்புறம் உட்காந்துக்கிறேன், டேய் மச்சான் வேறு யாரும் உட்காந்துக்க போகிறாங்கடா உட்கார்றா அப்படி சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஒயனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட 3 meters அளவில் தான் கேப் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம அவங்க உட்காந்துக்கிறான். பட் ஒயனை எதையுமே கவனிக்கல. ஸோ அவள் மட்டும் நார்மலாக எப்படி போகலாம் அங்கே இருக்கவங்கள பார்க்குறா. அங்கே நிறைய சின்ன பசங்களும் இருக்காங்க, அவங்களும் இந்த கேர்ள் அண்ட் பாய்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கை கோத்துட்டு போகிறதெல்லாம் ஒயின் பார்க்குறா. க்யூட்டாக இருக்காங்களா அவங்கள எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் நோண்டிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்னமோ தெரில, லைட்டாக மனசில் என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, அவளுக்கு யாரோட தாட்டை வருது. தேவன் கண்டுபிடிச்சிடுறான், வேறு யாரும் இல்லை நம்ம தேவங்களோட தாட் தான் நம்ம ஒயனுக்கு வருது. பட் ஆனால் ஒயனால் என்ன பண்ண முடியும். ஸோ அப்படியே தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ ரியா என்ன பண்ணுறானா அந்த வழியாக தான் வந்திருப்பாள்ல. ஸோ அவள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ தேவங்கண்ணா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி
அப்படி ரியா பார்த்துடுறா. ஸோ ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அவன் நின்றுட்டு இருக்கான். அவன் ஃபோன் வந்து சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஸோ ரியா அப்படிதான், ஐயோ தேவங்கண்ணா, என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, வாங்க வயன் இங்கே பாரு தேவங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. தேவங்க உங்களை பார்க்குறான். 2 பேரும் ஐ கான்டாக்ட் பார்க்குறீங்க. ஸோ 2 பேருமே பார்த்துக்கிறீங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் 2 பேரும் ஐயும் மீட் ஆகுதா. ஸோ அப்படி 2 பேருக்குள்ள என்னென்னமோ மனசு சொல்லுது. ஸோ நீங்கள் தேவங்க பார்க்க தேவங்க உங்களை பார்க்குறான். ஸோ 2 பேரும் ஐக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருக்கு. ஆனால் வெளியே ஒருத்தர் சொல்லிக்கல. நீங்கள் அவனை லவ்வே பண்ணக்கூடாது நினைக்கிறீங்க. தேவங்களோட கண்ணில் அவளை லவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷனா. ஸோ எப்படி இருக்கும், ஏகப்பட்ட பவர் இருக்கும்ல. ஸோ அப்படியே தான் நம்ம தேவங்க அப்படியே உங்களை லவ்வோட பார்க்குறான். ஆனால் நீங்கள் தேவங்க ஒரு லவ்வே இல்லாத மாதிரி. ஆனால் உங்களுக்கு உள்ள லவ் இருக்கு. ஆனால் அது வெளியே காட்டிக்க கூட இல்லை. ஒரு மாதிரி இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல, நீ என்கிட்ட வராத அப்படி வேண்டாம் வெறுப்பா அவனை பார்க்குற மாதிரி இருக்கு. தேவங்க கண்ணாலே நீங்கள் எரிச்சிருவீங்க போல. ஸோ அப்படியே தான் நீங்கள் இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படி நீங்கள் மட்டும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்கெல்லாம் பொறுக்க முடியல. அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. பின்னாடியே ரியா, அதுக்கு பின்னாடி நம்ம ஜேகே ஜெம்முன்னு அவனுங்களும் வந்துட்டு இருக்கானுங்க. ரியா அப்படியே தான், ஐயன் பாரி நம்ம தேவங்க உனக்காக மனசிறங்கி வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுடி அப்படி ரியா சொல்கிறா. ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் அவன் போயிருப்பான். ஸோ அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருப்பான். இப்போ ரியா அப்படி தான் தேவங்க பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் வந்து பேசுங்கண்ணா அப்படி இப்போ ரியாவும் சொல்கிறா. இப்போது நீங்கள் மட்டும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ரியா ஒரு கட்டுக்கு மேலே உங்களை பிடிச்சி நிற்க வைக்கிறான். தேவங்க அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் தேவங்க பார்த்து, என்ன வேணும், இதுக்கு என்கிட்ட நின்றுட்டுருக்க, உனக்கு தான் எனக்கு பிடிக்கல இல்லை தேவங்க, உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம், உன் மக்கள் முக்கியம். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஜஸ்ட்டு பேப்பர் மாதிரி ஆகிட்டு தேவம். அப்புறம் என் முன்னால் நீ ஏப்பா நிற்கணும்? சொல்லு, ஏன் நிற்கிற? தயவு செஞ்சு போயிடு. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, அசிங்கமாயிடும். ஆனால் தேவம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. தேவங்க உங்கள் ஹேண்டை பிடிச்சிடுறான். இப்போ ரியாவை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவ்வளோ என்ன பேச முடியும், அவ்வளோ அப்படியே அமைதியாக தான் நிற்கிறா. தேவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கானா. விடு தேவம், என் கையை விடு, வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படி, எனக்கு இங்கே வலிக்குது வயன், எனக்கு இங்கே வலிக்குது. ஏன்டி எல்லாரும் என்னை விட்டு போகிறீங்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன இப்போ நான் உன்னை அன்னைக்கு திட்டினது ஒரு தப்பாக போயிடுச்சா வயன்? அன்னைக்கு நான் இசு கோவத்தில் கத்திட்டேன்டி. ஆனால் இப்போ சொல்கிறவன் அவனை ரொம்ப நேசிக்கிறவன். எனக்கு நீ இல்லைனா என்னால் அந்த நொடி இல்லடி, என்னால் நாளே வாழ முடியல. இந்த 1 மாதம் நீ என்னை விட்டு போனல, அப்பயே முடிவு பண்ணிட்டேன் என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு. நீ இல்லாமல் அந்த ஒரு நாள் கூட என்னால் வாழ முடியலடி. வா வாவன், திரும்ப வந்துடுவான் என் கூடிய. இதுக்கப்புறம் இந்த தேவங்க பிள்ளை பண்ண மாட்டேவான், திரும்ப என் கூடிய வந்துடுவான். நான் வீட்டில் பேசிக்கிறேன். எனக்கு யார் திட்டினாலும் பரவாயில்ல. எனக்கு இப்போ தான் உன்னோட லவ் புரியுது. எனக்கு இப்போ லவ் நல்லா புரிஞ்சிச்சுவான். என்னை மன்னிச்சிருவேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. யாரும் பண்ணனால தான் வான் இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் போய் இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். வேணாவான், திரும்ப வந்துடுவான், கெஞ்சி கேட்குறவன், வாவான் அப்படின்ற மாதிரி எங்கள் தேவங்க அப்படியே கெஞ்சிட்ருக்கா உங்ககிட்ட. நீங்கள் அப்படி தேவங்க பார்த்து, என்ன தேவம் இப்போதான் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை இவ்வளோ லவ் பண்ணியிருந்திருப்பேன், அது உங்களுக்கு புரியலையா தேவம்? அந்த லவ் உங்களுக்கு புரியல. ஆனால் இப்போ நான் உங்களை விட்டு போன லவ் மட்டும் உங்களுக்கு புரியுதா? அப்போது நீங்கள் என்னை தேடி வந்த லவ் நான் அவங்கள எவ்வளோ எவ்வளோ தேடி வந்த தெரியுமா? வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி என்னை பெருத்தப்போ எனக்கு இப்படி வலிச்சிருக்கும். எவ்வளோ காதலிச்சிருப்போம் உங்களை. எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? எனக்கு படிக்கிற விஷயத்துல தான் எதுவும் கிடைக்கல. சரி உங்கள் கூட வாழ்ந்தா ஏதாவது கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்கு திரும்ப கொடுத்துட்டீங்கள. அதுக்கப்புறமாவது நம்ம நல்லா வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நம்பி போனீங்க. ஆனால் இந்த வயனம் மறந்துட்டீங்களா? சரி சரி தான், நான் பழத்தை பற்றி நான் பேச விரும்பலை. இப்போ நான் உங்ககிட்ட வரனே வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம திரும்ப, புரியுதா? அப்பையும் இதே மாதிரி நடக்கும். அப்பையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி தான் மக்கள் தான்னு என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்க. நீ வேணா, என் மக்கள்லாம் உன்னை வந்து கெட்டவங்க சொல்லிட்டாங்க, என்னை விட்டுடு. நீயும் நானும் ஒன்றா இருக்க முடியாது.
அப்படி சொல்லிடுவீங்களா தேவம்? அதுக்கப்புறம் என்னால் உயிர் வாழ முடியாது தேவம். என்னால் சத்தியமாக உயிர் வாழ முடியாது. ஏன்னா இன்னைக்கு, அதாவது அன்னைக்கு சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை, என்னால் இப்போ வரைக்கும் அந்த வார்த்தையை நான் மறக்க முடியல தேவம், மறக்க முடியல. என்னை விட்டுருங்க தேவம் அப்படின்னு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறீங்க. ஒரு பக்கம் இடி இடிக்குது. தேவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி திரும்ப அப்படியே, அப்போ என்னவன் கடைசி என்ன சொல்ல வர? அப்போ என்ன திரும்ப நீ லவ் பண்ண மாட்டியா? இதுக்கப்புறம் நான் உனக்கு வேணாமவன். ஏய், நான் உனக்கு இறங்கி வந்திருக்கேன்டி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டவன். நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறவன். நம்ம சந்தோஷமா வாழவன். திரும்ப வாவன். என்னை விட்டு போயிடாதவன். இல்லைன்னா என்னால் சத்தியமா வாழ முடியாதுடி. என்னால நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் எனக்கு அப்படியே நரகத்துல இருக்க மாதிரி இருக்குடிவான். வேணாவன், வேணாம், திரும்ப வீட்டுக்கு வாவான் அப்படின்னு தேவன் கேக்குறான். செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீங்க அந்த வயல் செத்து போயிட்டா தேவன். இது வேற வயன். அந்த வயன் செத்துட்டா. அவ எப்பயோ செத்துட்டா. இன்னைக்கு அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்களோ, எனக்கு நீ வேணான்னு எப்போ நீங்க சொன்னீங்களோ, அப்போவே அவ செத்துட்டா. அந்த வயன் செத்துட்டா. இந்த வயன் வேற. அந்த வயன் செத்துட்டா தேவம். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்து என்ன திரும்ப ஸ்பாயில் பண்ணுவீங்கன்னா தயவு செஞ்சு வேணா தேவம். நான் நிம்மதியா இருக்க விடுக்க. நான் நிம்மதியா என் குடும்பத்தோடையும் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு இப்போ இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு தேவங்க முன்னாடி இப்படி சொல்றீங்க. தேவங்க எதிர்பார்க்கல நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு. என்ன நீங்க அவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பீங்க அந்த டைம்ல டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம். உங்களை வந்து லைக் உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் நீ வந்து ஒரு வீட்டில் கூட உனக்கு வாழ முடியாது அப்படிலாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க உங்கள் அம்மா அப்பாவை. ஸோ நீங்கள் அவ்வளோ ஹர்ட்டிங்லேயும் இப்போ கத்திட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் தேவங்க கிட்ட அப்படி கத்திட்டு இருக்கீங்க. தேவங்க புரியுது இதுக்கப்புறம் பேசினா அவள் கண்டிப்பாக ரொம்ப உடஞ்சிருவான்னு சொல்லிட்டு தேவங்க எதுவுமே பேசல. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டு கண்ணை கசக்கிட்டு அந்த மழையில் நனைஞ்சு போறீங்க. சூர்யா பின்னாடியே வரா. அப்படியே நீங்கள் கண்ணை கசக்கிட்டு அப்படி போறீங்க. தேவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அப்படியே அங்கேயே முட்டி போட்டுட்டு நீல் டவுன் பண்ணிட்டு செம்மையாக அழறான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டீங்களா, நான் நிம்மதியாக இருக்கணும்னா என்னை தயவு செய்து விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படியே உட்காந்துட்டே அவனும் அழறான். ஜம்முன்னு ஜேகேவும் சமாதானப்படுத்துறானுங்க. அப்படியே செம மழை பெய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்க அப்படியே அழுது அழுது ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிருது. ஸோ மச்சான் வீக் ஆயிட்டான்னு. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் நம்ம தேவங்களோட பேக் ஸ்டோரி என்ன. ஸோ ஜேகே அப்படியே மச்சான் 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 தேவங்க டேய் எழுந்துடுறா, டேய் எழுந்துடுறா, இல்லைன்னா என்னடா வேற ஆள் பார்த்துக்கலாம்டா, வாடா மச்சான் அப்படின்னு ஜேகே சொல்ல. இப்போ அப்படி தேவங்க அப்படிதான் ஒரு மாதிரியா இருக்கா. ரொம்ப டயர்டா வீக்கா இருக்கான். அவன் அப்படியே டேய் நேசிச்ச ஒரு பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சுடா. இப்போ நான் ஒரு பொண்ணுக்காக ஏங்குறேன்டா. அவன் முன்னாடி என்னை நிம்மதியாக விட்டுரு. என்னை நிம்மதியாக விடணும்னா என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு ஒருத்தி சொல்கிறாடா. நான் என்னடா பண்ணுறது? ஆல்ரெடி ஒருத்தி போயிட்டாடா நீலா. என்னடா அவளை அவ்வளோ நினச்சி நான் அவளை உருக்கிட்டு இருந்தேன்டா. நீலா எப்படி என்னை விட்டுட்டு போன அந்த வலி இருக்கும், அதோடு எனக்கு இப்போ டபுள் மடங்கு இருக்கு மச்சா இப்போ வாயன் விட்டுட்டு போகிறது. ஏன்டா என்னால் லவ் பண்ண முடியாதாடா? நான் நேசிச்ச ஒரு பொண்ணு கூட என் கூட இருக்க மாட்டேங்குதுடா. நீலா என்னை விட்டுட்டு போயிட்டா. ஒரேடியா நிரந்தரமா என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த நிலா கிட்டே அவ போயிட்டா. இப்போ வாயன் என் கண்ணு முன்னாடி என்ன வேணாம் என்னை விட்டுட்டு கையெடுத்து கூப்பிட்டு போறா படுறா மச்சான். என்னடா பண்றது? என்னால் இதுக்கப்புறம் வாழ முடியாதுதான் அப்படியே சொல்லிட்டு அவங்க இங்கேயோ போறான். பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இதோடய என்னால் வாழ முடியாது சொல்லிட்டு அப்படி குதிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஜெகே ஜெமினோ டேய் கிட்ட பைத்தியமாடா, டேய் அவங்க போனா என்னடா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் இருக்கோம்லடா, எங்களை விட்டு நீ போன்னு நினைக்கிறியாடா மச்சான்? உன்னை நம்பி தாண்டடா நாங்கள் சிட்டிலேருந்து இப்போ இங்கே வந்தோம், எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கத்துறான். என்னால் முடியல மச்சான், என்னால் முடியலடா, என்னால் முடியலடா அப்படின்னு அவங்க அப்படியே கீழே உட்காந்து அழறான். ஸோ ஜிம்மனுக்கு ஜேகே இதை பார்க்கும்போது நிலா எப்படி விட்டுட்டு போனாலோ, அதாவது நிரந்தரமா அந்த உலகத்தை விட்டு போன அந்த பொண்ணு, அதை நினைச்சு நம்ம தேவங்க அழுதுருப்பான். அப்போ எப்படி அழுதானோ அதே மாதிரிதான் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டு இருக்கான் நம்ம தேவம். ஸோ ஜேகே ஜிம்மனும் இங்க இருந்தா நின்று தேவங்க இன்னும் பிரச்சனை வரும் சொல்லிட்டு தேவங்க அப்படியே கூட்டிட்டு கார்ல நேரா ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போயிடுறானுங்க.
தேவங் அப்படி ஒரு புலம்புறான். ஒரு மாதிரி அவனுக்கு என்ன தெரியல. டக்குன்னு என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிடுறான். தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் ராவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அது சாப்பிட்டா இன்னும் நல்லா போதையிரும். தேவங்க அப்படியே எல்லாத்தையும் நல்லா முடிச்சுட்டு அப்படியே ஜேகேவையும் ஜெமினி பார்த்து, என் மச்சான் ஏண்டா அவன் என்னை விட்டு போயிட்டா, அவனும் நிரந்தரமாக போயிடுவாள்டா மச்சான். இல்லை 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 இல்லை, அவன் போக மாட்டா, அவன் போகக்கூடாது. என் வாயன் என்னோடது, யாருக்கும் நான் வாயனை கொடுக்க மாட்டேன். ஏன்னா வாயன் என்னோடது, வாயன் என்னோடது, வாயன் என்னை விட்டு போகாதடி அப்படி சொல்லிட்டான். போதையிலே அப்படியே பெட்டில் விழுந்துட்டான். ஸோ ஜெக்கிக்கு ஜெமனுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். தேவங் டெய்லியும் நம்ம வாயினை பார்ப்பான். ஆனால் அன்னைக்கு நடந்திருக்கோம்ல, அந்த சம்பவம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த மலையில் நீங்கள் சொல்ல வேர்ட்ஸு அதுதான் அவன் காதில் கேட்குது. தினைக்குமே அவனுக்கு அதை கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம தேவன் என்ன பண்ணுறானா, அவன்கிட்ட இதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஸோ அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதை நம்ம எட்டந்தே பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவன் டெய்லியும் என்ன பண்ணுவானா, கார் எடுத்துகிட்டு வந்துடுவான். கார் எடுத்துகிட்டு வாயின் அந்த காலேஜ்லேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது அதெல்லாம் பார்த்துட்டு எட்டேருந்தே அவன் ரசிச்சுட்டு இருப்பான். இது எத்தனை நாள் போகிறது. ஸோ ஜேகே விஜயமன் என்ன பண்ணுவானுங்கண்ணா, இப்படியே விட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேர் பிளான் பண்ணி ஒயனை மீட் பண்ணுறதுக்காக ஒயனோட ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டானுங்க. ஸோ ஒயன் வந்து சில டைமில் ஹாஸ்டலில் இருப்பா. அப்படிதான் அவள் எங்கே ஹாஸ்டலில் இருப்பான்னு சொல்லிட்டு ரியா கிட்ட கேட்டு அவளோட ரூம் நம்பரை கேட்டு இப்போ நம்ம ஜேகேஓ ஜெமின் அப்படிதான் யாருக்குமே தெரியாம, வார்டனுக்கு தெரியாம கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் குதிச்சு தென் ஒயனோட ரூமுக்கு வந்திருப்பானுங்க. ஸோ ஒயனும் யாருன்னு நினச்சி அப்படி ஓப்பன் பண்ணா பார்த்தா ஜேகேஓ ஜெமினும், ஐயோ நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஒயன் அப்படி டக்குன்னு ரெண்டு பேரும் உள்ளே கூட்டு வந்து டோரை லாக் பண்ணிடுறா. இப்போ அப்படியே நம்ம ஜெமினும் ஜேகேவை பார்த்துட்டு, ஒயன் உங்ககிட்ட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை தேவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் நாங்கள் சொல்லணும். என் மச்சான நீ ரொம்ப வெறுத்துட்ட அண்ணா. இது சொன்னதுக்கு அப்புறமாவது அவனை நீ வெறுக்காம அவனை நீ காதலிப்ப நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எங்களால் எங்கள் மச்சானை இப்படி பார்க்க பிடிக்கல. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை இழந்துட்டான் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்ல ஜிம்மனும் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல அண்ணா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, வார்டன் தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும், தயவு செஞ்சு கிளம்புங்கண்ணா. ஐயோ வாயன், நாங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம். அதுக்கப்புறம் நீ ஒன்று டிசிஷன் எடுத்துக்கோ. நாங்கள் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். இதை நாங்கள் சொல்லாமல் விட்டா அது நாங்கள் பண்ணுற பாவம், என் மச்சானுக்கு பண்ணுற பாவம். அவன் உங்ககிட்ட சொல்ல மாட்டான், அதை நாங்கள் சொல்கிறோம். ஆக்சுவலி அவன் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணான். அவளோட பேர் நிலா. ஸோ ஓகே ஆமஸ் வாங்க, அப்படியே நாமளும் ஒயன் கூட சேர்ந்து அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படி கவனிக்கலாம். சரி வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங் இயர், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம தேவன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம நிலாவை லவ் பண்ணியிருப்பான். ரெண்டு பேருமே நல்லா தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிலாவுக்கு வந்து ஃபேன் பேஸ், அதாவது பாய் ஃபேன் பேஸ் தான் அதிகமே. ஸோ அவள் அவ்வளோ அழகாக இருப்பா, அவள் நல்லா இன்டெலிஜென்ட்டும் கூட. தென் நிலாவுக்கு வந்து லைக் எப்படி அவள் வந்து நேச்சுரலாகவே பியூட்டியாக இருப்பாள், அவள் மேக்கப்பே போடணும் அவசியம் இல்லை. ஸோ காலேஜுக்கு ஏதோ தானே தான் வருவா, அவள் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம தேவங்க பாப்பா, தேவங்கிட்ட பேசுவா, அப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்களோட லவ்வும் நம்ம நிலாவோட லவ்வும் அந்த காலேஜில் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க சீக்ரெட்டாக லவ் பண்ணுறது கிடையாது, அப்படியே அவங்க நார்மலாக எப்பயும் போல் டேட்டிங் போகிறது, தென் எங்கேயாவது பீச் போகிறது, அப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே தான் அப்படி நம்ம தேவங்கும் நம்ம நிலாவும் அப்படி ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஜெமினுக்கும் ஜேகேக்கும் முன்னாடியிலேருந்து தெரியும். நம்ம தேவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவான். பட் ஆனால் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறானோ இல்லையோ, ஜெமின் ஜேகே கிட்ட அப்படியே நம்ம தேவங்க ஷேர் பண்ணிடுவான். ஏன்னா விமன் குக் பேர் அப்படி. ஸோ அப்படியே தான் நம்ம தேவங்க அப்படியே நம்ம நிலாவை ரொம்ப உருக்கி லவ் பண்ணியிருப்பான். லைக் அப்படியே இவ நம்ம நிலா இல்லைன்னா தேவங்கள் இருக்க முடியாது, தேவங்க இல்லைன்னா நிலாவில் இருக்க முடியாது, அந்த மாதிரி ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம நிலாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். லைக் வந்து அவங்க வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறது, பணக்கார ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க, தென் ஏழை ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க, மிடில் கிளாஸ்லேயே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்க லைஃப் இருந்திருக்கும். பட் ஆனால் நிலா அது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம தேவங்குக்காக அவள் ஓடியே வந்திருப்பா வீட்டை விட்டுட்டு. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்ம நிலாவை வெறுத்திருப்பாங்க. அப்படிதான் இப்போ தேவங்க நிலாவும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போது நிலா அப்படியே தான், தேவம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல, என் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல்ல அப்படின்னு நிலா கேட்க, தேவங்க அப்படி நிலாவோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நிலா, படத்தில் வர டைலாக்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளோதான், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ இல்லைன்னா நான் இல்லை அவ்வளோதான். மச்சானுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஒரு வீடு பார்த்துருக்கோம், அந்த வீட்டில் தான் நீயும் நான் இருக்க போகிறோம்,
அதுக்கப்புறம் நீ நானும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். சரியா? அப்புறம் நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நீ என்னோடது. எனக்காக நீ ஓடி வந்திருக்க. அப்போது நான் உன்னை எப்படி ஓட முடியும்? யார் என்ன வேணால் சொல்லட்டும், நம்ம 2 பேரும் தான். சரியா? அப்படி சொல்லிட்டு தேவங்க ரொம்ப நம்ம நிலாவை கம்ஃபர்ட் பண்ணி ஒரு வீட்டுக்கு கூட்டு போகிறான். ஸோ அங்கே தான் நம்ம தேவங்க நிலாவும் அங்கே தங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லியும் அவங்க காலேஜ் வருது. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால நிலாவால் காலேஜ் ரன் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் தேவங்க தான் அங்கே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு ஏதோ ஆனால் முடிஞ்சது. அவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான். அதாவது அவங்க அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஊருக்கு போயிருக்கவே மாட்டான். அவன் சிட்டியிலே இருந்திருப்பான். சிட்டியிலே ஏதோ யாருக்குமே தெரியாமல் ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. ஜெக்கவே ஜெம்முன்னு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பானுங்க எல்லாத்துக்குமே. ஸோ அவனுங்க டெய்லி காலேஜ் போகிறானுங்களா. ஸோ அது மூலிமா நம்ம நிலாவும் தேவும் படிச்சுட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அப்படியே அவங்க காலேஜ் லைஃப் அப்படி தான் போயிருக்கும். ஸோ அப்படியே தான் ஒரு நைட் டைம் போல் நம்ம அவங்க எங்கே போயிட்டு வரான். ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே ஒரு சம மழை பெஞ்சிருக்கும், புயல் காற்று அடிச்சிருக்கோம். நம்ம நிலா ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ அவள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம தேவங்க இப்படி தான் மழையில் அப்படியே ரொம்ப நனைஞ்சு வந்திருப்பானா. சாரி நிலா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? ஏன் தேவங்க ஒரு கால் கூட பண்ண மாட்டியா? எனக்கு வேற ரொம்ப பயமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நிலா ஓடிப்போய் அப்படியே நம்ம தேவங்க ரொம்ப வெட்டாக வேற இருந்திருப்பான். அப்படியே ஓடிப்போய் ஹக் பண்ணதில்ல. நிலா மேலேயும் அந்த தண்ணியெலாம் பட்டு அப்படி 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ நிலா அப்படி தேவங்க பார்க்க, தேவங்க அப்படியே நிலாவை பார்க்க 2 பேருக்கு என்னன்னு தெரியல. 2 பேர் கண்ட்ரோல் மீறி 2 பேரோட ஹார்மோன்ஸ் அப்படி செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன வேணும், 2 பேரும் நல்லா லிப் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்கான ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க ஹார்மோன்ஸை. ஸோ அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் ஹார்மோன்ஸ் அப்படி டாப் டு பாட்டம் வரைக்கும் பரவ அப்படி நம்ம தேவங்க கண்ட்ரோல் மீறி நம்ம நிலாவை போட்டு ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே ஹார்ஷாக கொண்டு போகிறான். நிலாவெல்லாம் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நிலா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. இப்போது தேவங்க அப்படியே பார்க்குறான். இப்போ நிலா, தேவம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, தேவங்க அப்படியே தான் எனக்கு கிஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே நம்ம நிலாவோட ஹிப்பை கிரிப் பண்ணி அப்படி நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம தேவங்கால அப்படியே ரொம்ப நாள் நிற்க முடியல. ஸோ அவன் அப்படி என்ன பண்ணுறான்னா நிலாவை கீழே போட்டுட்டு அவன் அப்படி நிலா மேலே வந்து நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். 2 பேரும் இப்போ ரொம்ப வெட்டாயிட்டாங்க. ஸோ அப்படி நல்லா தேவங்க நல்லா கிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம நிலாவோட நெக்கு பைட் பண்ணுறது அப்படி இப்படி இப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே நல்லா அப்படி ஒரு அழகான லவ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா ரொம்ப பெயினில் துடிக்கிறா. தேவம் தேவம் அப்படின்னு அவன் நிலா துடிக்க, இப்போ தேவங்க அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே அப்படி தேவங்க அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி நிலாவும் ஒரு மாதிரி ப்ளஷரை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவங்கும் அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே நம்ம தேவங்க பண்ண நிலாவுக்கு நல்லா ப்ரெஷர் வர அவள் அப்படியே நம்ம தேவங்களோட ஹேரை கிரிப் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்குள்ள அழகான லவ் மேக்கிங் அந்த நைட் அழகாக முடிஞ்சிருக்கும். வெளியே செம மழை, சில்லுன்னு காற்று வேற அடிக்க 2 பேருக்கும் ரொம்ப அழகாக அந்த மேக்கவுட் முடியுது. ஸோ தேவங்க கீழே படுத்திருக்கான். இப்போ நம்ம நிலா அப்படியே தேவங்க மேலே ஷோல்டரில் அப்படியே நல்லா கப் பண்ணி ஃபேஸை கப் பண்ணிட்டு அவள் படுத்துட்ருக்கா. அவளோட ஃபேஸ் இப்படி நம்ம தேவங்களோட ஷோல்டருக்குள்ளே இருக்கு. ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகாக தூங்க. இப்போ தேவங்க அப்படியே என்ன பட்டுட்டி ஃபீல் பண்ணியா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தேவங்க கேட்க, நிலா அப்படியே உங்க தேவம் அப்படி சொல்லிட்டு அவள் மாதிரி ஷையாகிட்டு உள்ள படுத்துக்கிறா. என்னடி என்ன அப்படி சொல்லிட்டு தேவங்க கேட்க, ஒன்றும் இல்லை போங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம நிலாவை பார்க்கும் போது நிலா கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். என்னடி வலிக்குதா? எல்லாத்தையும் வலிக்கல அது அப்படி சொல்லிட்டு நிலா தேம்பி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னடி என்னாச்சு அப்படி தேவம் கேட்க, இல்லை பயமாக இருக்கு தேவம். என்ன பயம்? இல்லை நீங்கள் வேலை அதுன்னு போயிடுறீங்களா? வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் மோசமான ஆளுங்க. அவங்க வந்து உங்களை இதை பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா பயமாக இருக்கு. இதெல்லாம் இது ஆகாதுல தேவம் அப்படின்னு நிலா கேட்க, எங்கள் தேவம் அழகு பொண்டாட்டி எல்லாம் ஒன்றும் ஆகாதுரி. பாரு, அப்படியே ஒன்று ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை கையோட கூப்பிட்டு தான் போவேன். நான் எப்படி உன்னை விட்டு போக நினைப்பேன்? அழகு பொண்டாட்டியே, இங்கே பாரு, நீ தான் எனக்கு, அந்த உனக்கு
அப்படி சொல்லிட்டு தேவங்க நல்லா ஹக் பண்ணிக்க நம்ம நிலாவும் நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ இப்படிதான் உங்களோட அழகான லவபிள் டேஸ் போகுது. ஒரு நாள் ஒரு மார்னிங் டைம் போல தேவங்க அப்படிதான் வண்டியை கையில வச்சுட்டு, அது நம்ம ஜெக்கியோட வண்டி தான். ஸோ தேவங்க அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ நம்ம நிலாவும் கோவில் போலான்னு சொல்லி கேட்டிருப்பா ஆசையா. ஸோ தேவங்க சரி ஓகே சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நிலா சீக்கிரம் வா நிலா, மணி ஆகுதுல அப்படி சொல்லிட்டு தேவங்க கூப்பிட, இதோ வந்துட்டு தேவம் ஒரு 5 minutes அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா அப்படியே கிளம்பிட்டு இப்போ அப்படியே வெளியே வரா. அவ்வளோ அழகா ஒரு ரெட் கலர் சாரி கட்டிட்டு அப்படியே அங்கங்கே கோல்டன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி. ஸோ தேவங்க பார்க்க, என்ன தேவம் அப்படியே பார்க்குறீங்க, அப்படி சாரியில் என்ன பார்க்காத மாதிரி, போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு நிலாவும் தேவங்கும் அப்படி போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு அழகான லவபிள் சாங் அப்படி நீங்கள் கேளுங்க. உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தே. தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தே. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. அப்படியே ஒரு அழகான லவ்வபிளான ஒரு பைக் ரைடிங் நேராக அப்படியே கோவிலுக்கு வருது. ஸோ தேவங்க அப்படியே கோவில் இறங்கி அப்படியே நேராக நம்ம நிலாவோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே வராங்க. ஸோ அப்படியே தான் நம்ம தேவங்கும் நிலாவும் அங்கே அப்படியே 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம நிலா அப்படியே நம்ம தேவங்க குங்குமம் விபூதி எல்லாம் வச்சு விடுறா. ஸோ தேவங்க அப்படியே தான் நம்ம நிலாவுக்கு அழகாக குங்குமம் விபூதி அவனும் வச்சு விடுறான். ஸோ அப்படியே நிலாவும் தேவங்க அப்படியே அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கார், பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது அந்த கோவில் முன்னாடி. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே கையில் கத்தியோட, எங்கே அந்த பொண்ணு, எங்கே அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. அங்கே இருக்க முக்கால்வாசி பேர் ஓடிட்டாங்க. ஐயர்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படி ஐயர் கேட்குற. இங்கே ஒருத்தி சிவப்பு கலர் புடவை கட்டு ஒரு பொண்ணு வந்துச்சா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அந்த ஆள் கேட்குறாரு. இப்போது ஐயரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு கை காமிக்கிறாரு. அங்கே பார்த்தா நிலாவும் தேவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படி நேராக அவன் அப்படியே எங்கே வரானா, நேராக வந்து, நிலா என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படி சொல்ல அவன் கூப்பிடுறான். மாமா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படி நிலா கேட்குறா. தேவங்க ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம நிலாவோட ஃபேமிலி பற்றி தேவங்க அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அப்பா அம்மா பற்றி தெரியும், அவ்வளோதான். இது மாமான்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேவங்க பார்க்குறான். நிலா என்னது, யார் இது அப்படி தேவங்க கேட்க, டேய் ஓர்ரா அமுல் பேபி மாதிரி இருக்க, என் நிலா உனக்கு கேட்குதா, அவள் என்னோடது அப்படி சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிச்சி அப்படி நிலாவோட மாமா இழுக்க தேவங்க கோவம் வருது. அவன் என்ன பண்ணுறானா, அப்படியே நம்ம நிலாவோட மாமா கையை உதறி விட்டுட்டு அப்படியே நிலாவோட கையை பிடிச்சிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த கோவிலை சுற்றி ஓட நிலாவோட மாமாவோட ஆளுங்கெல்லாம் அப்படியே வந்து அவனை வெட்டுங்கடா அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படி தான் அங்கே ஒரு அறக்க பறக்க போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தேவங்க அப்படியே நின்றுடுறான், நிலாவும் நின்றுடுறா. ஸோ அவள் அப்படியே தேவம் இங்கே வாங்க போயிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல அங்கே ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே அவங்க மாட்டிக்கிறாங்க. தேவங்க அப்படியே பார்க்குறான், இங்கே பாருங்க நானும் நிலாவும் உருகி லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் லைஃப்பில் நீங்கள் வராதிங்க அப்படின்னு தேவங்க சொல்ல நிலாவோட மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, பாருடா அமுல் பேபிக்கு லவ் கேக்குதா, இதுக்கு எங்கள் பொண்ணுதான் கிடச்சதா உனக்கு அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே அடிக்க வராரு நிலா மாமா. நிலா அப்படியே மாமா என்ன மாமா அவரை விட்டுருங்க, அவர் மேலே இந்த தப்பு நான் தானே, நான் வரேன் மாமா, என்ன மாமா அவரை விட்டுருங்க. நிலா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படியே தேவங்க கேட்க, தேவம் எனக்கு உங்களோட சேஃப்டி முக்கியம், நீங்கள் வாங்க மாமா போகலாம் அப்படி சொல்லிட்டு நிலா கூப்பிட்டு தேவங்க ஒரு கட்டத்துக்கு மாதிரி கடுப்பு வருது. அங்கே இருக்க ஆளுங்க எல்லாம் போட்டு தேவங்க அடிக்கிறான், செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். இப்போது தேவங்க அப்படியே தான், இங்கே பாருங்க நிலா என்னோடது. இப்போ உடனே நிலாவோட மாமா பார்த்துட்டு, அவள் என்ன உனக்கு பொண்டாட்டியா, என்னமோ கட்டி தாலி கட்டி பொண்டாட்டியாக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க, அவள் என்னோடது
அப்படின்னு நிலா மாமா சொல்லிட்டு இருக்க தேவங்க அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரு தாலி இருக்கு, அதாவது இந்த மஞ்சளில் கட்டி ஒரு தாலி இருக்கும்ல, அது மரத்தில் இருக்கும். அதை எடுத்து டக்குன்னு தேவங்க அப்படி நிலாவுக்கு கட்டிடுறான். நிலா அப்படி பார்க்குறா, அங்கே குங்குமம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே நம்ம நிலாவோட தாலிலையும் நெத்திலையும் வைக்க அங்கே இருக்கவனுங்க எல்லாம் ஷாக்கு. நம்ம நிலாவோட மாமாக்கெல்லாம் செம ஷாக் ஆகிடுது. நிலாவுக்கும் தான். நிலா அப்படி தேவங்க பார்க்குறான். ஸோ தேவங்க அப்படி இப்போ சொல்லுடா, இன்னையிலேருந்து இப்போலேருந்து என்ன டைமு அப்படின்னு தேவங்க என்ன பண்ணுறானா, நம்ம நிலாவோட மாமா கூட நிறைய ஆளுங்க வந்திருப்பானுங்கள. ஸோ அவனுங்க கிட்ட டைமை நம்ம தேவங்க கேட்க அவனுங்களும் ஒரு டைம் சொல்கிறானுங்க. இப்போலேருந்து இந்த டைம்லேருந்து நிலா என் பொண்டாட்டி, உன்னால் முடிஞ்ச அவளை தொட்டுப்பாரு அப்படின்னு தேவங்க சொல்ல, தேவங்க அப்படி சொல்கிறதுக்கப்புறம் நம்ம நிலா மாமா சும்மா இல்லாமல் அப்படி தேவங்கிட்ட ஃபைட் போடுறாரு. ஸோ அவர் ஃபைட் போட்டுட்டு அப்படியே அவங்க ஆளுங்க எல்லாருமே வந்து தேவங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. நிலாலாம் தேவங்க வேணாம் விட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்கிற. இப்போது தேவங்க அப்படியே தான், நிலா நீ வண்டியில் இரு, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்படியே தான் நிலாவை அனுப்பி வச்சுட்டு செம்ம ஃபைட்டு. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அவங்க வேறு லெவலாக ஃபைட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, நிலா என்னோடது, அவள் மேலே ஒரு துளி கைப்பட்டுச்சு செஞ்சிருவேன், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, அது அவங்க கடைசி நாளாக இருக்கும். சொல்லி வைங்க நிலாவோட அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும், இன்னிலேருந்து நிலா ஏன் பொண்டாட்டின்னு பேசுனீங்களே வாய் கிழியா, இன்னிலேருந்து நிலா என் பொண்டாட்டி, அவள் என்னோடது, அவளை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவளை பார்த்துக்க வேண்டிய முறையில் நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க அப்படின்னு தேவன் ரொம்ப மரியாதையாக தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போது தேவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் நிலா மாமா அடி கீழே வந்து கிடக்குற. ஏன்னா தேவங்க செம்மையாக அடிச்சிருப்பான். அந்த அடியிலலாம் வாங்கிட்டு அவனுங்க ஆளுங்க எல்லாருமே அடி வாங்கிட்டு கீழே கிடக்குறானுங்க. அங்கே இருக்கவனுங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த கோவிலுக்கு அந்த மற்றவங்களாம். அப்படியே இப்போ நிலாவோட மாமா வந்து பார்க்க அங்கே தேவங்களும் இல்லை நிலாவும் இல்லை. வண்டி எடுத்துகிட்டு அவங்க எப்போயோ கிளம்பிட்டாங்க. இப்போது நிலா அப்படி தான் ட்ராவலிங் ஆகிட்டு, அதாவது ட்ராவலில் போயிட்டுருக்காங்க. இப்போது நிலா பார்த்துட்டு, தேவங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிலா கேட்ட உடனே தேவங்க அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு, போ உன் மாமா கூட போ அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இப்போது நிலானா, ஐயோ தேவன் என்ன கோச்சிக்கிட்டீங்களா, ஆமாண்டி உனக்கு என்ன உன் மாமா தானே வேணும், கிளம்பு போ. ஐயோ ஐயோ தேவங்க நான் அப்படி சொல்லலை, ஓ நிலா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிளம்பு. ஐயோ தேவங்க அப்படி இல்லை தேவன், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு நிலா சொல்ல தேவங்க அப்படியே கோபமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். என்ன தேவம், அதான் அவங்க பொண்டாட்டி ஆகிட்டல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரி வண்டியில் ஏறு. புரியல, பொண்டாட்டி வண்டியில் ஏறு அப்படி தேவங்க சொல்ல. ஸோ நிலாவும் அப்படி சிரிச்சுட்டு வண்டியில் ஏறிக்கிறா. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம தேவங்க நிலாவை விடலை. ஸோ நைட் டைம் போல் தான் அவங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன நிலாவும் தேவங்க நல்லா ரொமான்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதே கிடையாது. ஏன்னா நிலாவை கல்யாணம் பண்ணிட்டான், நிலாவை தனியாக விட்டால் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் நிலா கூடியே தான் இருக்கான். நிலாவோட மாமாவும் அதுக்கப்புறம் எந்த ஃபைட்டுக்கும் வரல, அவங்க எப்படியோ போட்டோன்னு சொல்லிட்டு தேவங்க கிட்டே விட்டுட்டாங்க நிலாவை. ஸோ அப்படியே நம்ம தேவங்க நல்லாவே நிலாவை பார்த்துக்கிறான். ஸோ நிலாவும் நம்ம தேவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறா. ஸோ இப்படி தான் அவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃபே ரொம்ப போட்டி போட்டுருச்சு. ஸோ இப்படி தான் இப்படி நிலாவும் தேவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு மேலே இருந்திருக்கும். ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேவங்க அப்படி தான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கான்ல. ஸோ அதனால் அவன் ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க மார்னிங்காக. இப்போ நிலாவுக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி வாமிட்டாக இருந்துட்டுருக்கு, பீரியட்ஸும் ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ நிலா செக் பண்ணி பார்க்கும்போது அது ப்ரெக்னென்ட்டு காட்டுது, அதாவது டபுள் கோட் காட்டுது. அவள் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டுருக்கா. ஸோ அப்படியே அந்த குஷியோட அப்படியே என்ன பண்ணுறானா, அவள் டிவி பார்த்துட்ருக்கா. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் நம்ம தேவங்க ரொம்ப டயர்டாக வர. இப்போ நிலா பார்த்துட்டு, என்ன தேவங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, இருங்க அப்படி சொல்லிட்டு அப்படி தேவங்க தண்ணி எடுக்க போகிறா. ஸோ இப்போ தேவங்க அப்படி தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான். அவன் அப்படியே அந்த ஷோபாவில் படுத்துட்ருக்கான். இப்போ அப்படி நிலாவும், தேவம் இந்தாங்க குடிங்க. ஆமாம் என்னாச்சு, ஏன் ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாம் பொண்டாட்டி ரொம்ப ஒர்க்கு தான். அப்புறம் நீ சாப்பிட்டியா, இல்லை தேவம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். தேவம் இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க. என்னது ஸ்வீட்டு, எதுக்குடி இப்போ ஸ்வீட்டு எதுக்கு அப்படி தேவங்க கேட்க, இப்போ நிலாவும் அது அப்படி சொல்லிட்டு நிலாவும் அந்த ப்ரெக்னென்ட் அந்த கிட் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. தேவங்க அப்படியே அவங்க கண்ணை கசக்கி பார்க்குறான். பார்த்தா டபுள் கோடு இருக்கா.
தேவங்கா செம ஷாக் ஆகுது. ஏய் என்னது இது? அப்படியே தேவங்க கேட்க, தேவங்கா நான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ அப்பாவாயிட்ட அப்படின்னு நம்ம நிலா சொல்ல தேவங்க ரொம்ப ஹாப்பி. ஏய் ஒட்டாட்டி என்னடி சொல்கிற, நான் அப்பாவாயிட்டேனா? அப்படி தேவங்க கேட்க, ஆமாம் நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படின்னு நம்ம நிலா சொல்லி தேவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தேவங்க எங்கே வந்துச்சு அந்த டயர்ட்னே தெரியல, அதெல்லாம் மறைஞ்சு போய் ஒட்டாட்டி என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நிலாவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, ஏய் ஒட்டாட்டி என்னடி இப்படி சர்ப்ரைஸாக கொடுக்குற அப்படி சொல்லிட்டு தயவங்க இப்படியே தான் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா நிலா கூட. ஸோ நிலாவை தூக்கி சுற்றுறது, ஸோ நிலா அப்படியே நிலாவை தாங்கிட்டு இருக்கா அந்த நைட் ஃபுல்லாக. ஸோ இப்போ தயவங்க அப்படி தான், ஏய் நிலா என்னடி சொல்கிற, அப்பா வீட்டை நடி, என்னால் நம்ப முடியலடி, இந்த நைட்டை நான் மறக்க கூட மாட்டேன் அப்படி தாங்க சொல்ல. இப்போ நிலா பார்த்துட்டு நானும் தான் தயம், நம்ம லவ் இவ்வளோ வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் ஏதோ அப்பா வந்துட்டால அப்படின்னு நிலா சொல்ல அவள் வயிற்று ரப் பண்ணிகிட்டே இருப்பான். நிலாவும் அப்படியே வயிற்று ரப் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு நிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அகெயின் வாமிட் எடுக்கிறா. தேவங்க அப்படி தான் சரி அவளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வாமிட் வருதுன்னு நினச்சி தேவங்க அப்படி கொஞ்ச நாள் கழித்து போய் பார்க்குறான். இங்கே நிலானா ஒரு மாதிரி நிற்கிறா. தேவங்க இப்போ என்ன பண்ணுறானா போய் பார்க்குறான். பார்த்தா நிலா அங்கே வாமிட் எடுத்தது பார்க்குறான். பார்த்தா அது ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. தேவங்க ஒன்றுமே புரியல. ஏய் நிலா என்னாச்சு, என்னது பிளட்டு அப்படி தேவங்க கேட்க, தேவங்க அதான் எனக்கும் தெரியல, ஒரு 2 days முன்னாடி இப்படி தான் வந்துச்சு, நான் கூட ஏதோ ஒன்று ஏதாவது பல்லுகிளி ப்ரோக் ஆகிருக்குமோ இல்லை ஏதாவது நான் ஏதோ பண்ணியிருப்பேன் நினச்சேன், அது அது ஆனால் இப்போது நிறைய வருதில்ல தேவங்க அப்படி சொல்லிட்டு அங்கேயும் அவள் எடுக்கிறா. அப்போ தேவங்க என்ன பண்ணுறானா அப்படியே அவளுக்கு வாட்டர் கொடுக்குறான். ஆனால் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அதை அப்படியே எடுத்துகிட்டே இருக்கா. ஒரு மாதிரி பிளட்டாக வந்துட்டுருக்குது. ஸோ ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே நிலா அப்படியே விழுந்துடுறா கீழே. தேவங்க செம்ம பயமாயிடுது. ஏய் நிலா இங்கே பாரு, நிலா இங்கே பாருடி பொட்டாடி, ஏய் நிலா பாருடி, ஏய் என்னடியாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு சீனை கட் பண்ணி அப்படி பார்க்கலாம். பார்த்தா தேவங்க அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான். ஐசியூ வார்டில் தான் நம்ம நிலா வச்சுருக்காங்க. இங்கே ஜெம்மனு ஜேகேவும் மச்சா தேவம் எதுக்கும் ஃபீல் பண்ணாதரா, நிலாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம ஜெம்மனு ஜேகேவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போது ஜெம்மன் போய் ஐசியூவில் போய் பார்க்குறாரு, அந்த ஹோல் இருக்குல் அது வழியாக பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா நம்ம எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. தேவங்க அப்படி தான் மச்சான் ஏய் நிலாவுக்கு எதுவும் ஆகாதுலடா, இப்போ தாண்டா அவள் கன்சீவாக இருக்கன்னு சொன்னான், ரொம்ப ஹாப்பியானடா. ஆனால் இப்போது என்னடா இது, ஏய் மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நிலாக்கு ஒன்றும் ஆகுதில்ல அப்படின்னு தேவங்க சொல்லிகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் வராரு. இங்கே நிலாவோட ஹஸ்பண்ட் யார்? டாக்டர் நான் தான், என் பேர் கிம் தேவ் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் டாக்டரும் கொஞ்சம் உள்ளே வாங்க, என் கேபினுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் பின்னாடி நம்ம தேவங்க போக, டாக்டர் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு டாக்டர், ஏன் வாமிட் பண்ணுறான், இங்கே ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர், அவள் வேறு கன்சீவாக இருக்கா டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு தேவங்க என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கான். தேவங்க உட்காருங்க, கொஞ்சம் கூல் பண்ணுங்க, கொஞ்சம் மனசை க்ரிப்பாக வச்சுக்கோங்க, ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் மனசு எப்படி பண்ணணுன்னு தெரில. கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, மேபி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. தயவங்க அப்படியே டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ஏன் என்னாச்சு அவளுக்கு, என்ன ப்ராப்ளம் அவளுக்கு, ஏன் அவள் பிளட் வாமிட் பண்ணுறா, என்னாச்சு டாக்டர் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படியே தயவங்க ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாகறான். மிஸ்டர் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்குது, பிளட் கேன்சர், ஸோ அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. ஏன் நீங்கள் கேர் எடுக்காமல் போனீங்க? அவங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு இப்போ நீங்கள் கேர் எடுக்காமல் போனனால தான் இப்போ அவங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. குழந்தைய காப்பாற்ற வாய்ப்பே இல்லை, பட் அவங்கள காப்பாற்றுறதுக்கு 2% தான் வாய்ப்பு இருக்குது. 100ல் 2% தான் அவங்களை காப்பாற்ற முடியும், மீதி 98% அவங்களை காப்பாற்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலே யாராவது ஒருத்தவங்க தான் இந்த பிளட் கேன்சர்லேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, அது ஃபைனல் ஸ்டேஜ். சாரி மிஸ்டர், நாங்கள் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் தரோம், அதுக்கும் தாண்டி எதுவும் பாசிபிள் இல்லைண்ணா, ஐம் சாரி
அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தயாங்க அப்படியே விழுந்து செம்மையாக அழுறான். ஏன்னா குழந்தை பிறக்காது கூட அவனுக்கு கவலை இல்லை, ஏன்னா இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ நிலாவே இல்லைனா இப்போ என்ன பண்ணுவா தயம்? டாக்டர் அப்போ சாரி மிஸ்டர், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியலண்ணா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த உலகத்தில் பிளட் கேன்சரில் அது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க, ரொம்ப முத்தி போயிடுச்சு, பிளட்டோட கலந்துருச்சு, அதனால தான் அவங்க பிளட் வாமிட்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ 2 நாள் முன்னாடி அவங்க பிளட் வாமிட் எடுத்துருப்பாங்க கரெக்டாக? அப்படியே தேவங்க பார்த்து டாக்டர் கேட்க தேவங்க ஆமாம் சொல்கிறான். ஆனால் அவங்க உங்ககிட்ட சொல்லலை. அப்போ அவங்க டேப்லெட் எடுத்துருப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது அப்படி தான் தெரியுது. ஆனால் அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க டேப்லெட் கொஞ்சம் நாளாக எடுக்காத காரணத்தினால்தான் இவங்களுக்கு இதெல்லாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனால் இவங்க முடியெல்லாம் நம்ம எடுத்தாகணும், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட கொட்ட சாப்பாட்டில் விழும், பிரச்சனை வரும். அதனால இவங்க முடியை நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு தயவங்க பார்த்து டாக்டர் சொல்ல. டாக்டர் இப்படி சொன்னதுக்கப்புறம் தயவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதே தெரியல, அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. இப்போது நிலா நம்ம கூட இருப்பாளா இல்லையான்றது தான் அவனுக்கு முக்கியம், குழந்தை கூட அவனுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ நிலா குழந்தைய பற்றி கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தயவங்களை கேட்கப்பட்ட கொஷின்ஸு. ஸோ இப்போ நிலா நம்ம கூட வாழ்வாளா, அவள் நம்ம நல்லா வருவாளான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த உலகத்தில் 2% இல்லை 1% தான் இந்த பிளட் கேன்சர் அது ஃபைனல் ஸ்டேஜில் காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ தயாங்க்கு ஒன்றும் பேச தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ முடிவு எடுக்கணும், அவள் ஏன் எதுக்குன்னு கேட்பா. இப்போது தயாங்க்கு ஏகப்பட்ட கொஷின். இதில் வேற அவனுக்கு ஒரு கோபம் வருது, ஏன்னா நிலாவுக்கு இந்த ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்து இருக்குது, ஆனால் அவன்கிட்ட நிலா சொல்லலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின் இருக்குது. ஸோ கோபமும் வருது தேவங்க்கு. ஸோ அவன் ஒரு மாதிரியாக இருக்கான். இப்போ டாக்டரும் போக சொல்கிறாங்க. ஸோ தேவங்க இப்போ போய் நிலாவை ஐசியூவில் போய் பார்க்குறான். ஸோ அப்படி நிலா ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஐஸ் அப்படி ஓப்பன் பண்ணுறா, பார்த்தா தேவங்க தான். தயம் அப்படின்னு நிலா சொல்ல, ஏய் நிலா என்னடி ஆச்சு உனக்கு? பண்ணடி இங்கே பாருடி, உனக்கு ஒன்றும் ஆகாது என்ன? உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பொழைச்சி வந்துருவடி, எனக்கு தெரியும் என் நிலா வந்துடுவா அப்படின்னு தாங்க சொல்ல. ஆனால் நிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம அவளோட உயிர் இதோட எப்போ போகும்னு தெரில, சடனாக கூட போக வாய்ப்பு இருக்குது. இப்போது அப்படி தான் நிலா, தயாங்க என்னை மன்னிச்சது தயாங்க, உங்ககிட்ட நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன். நான் 5வது படிக்கும் போது தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு. நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் பசங்க கலாய்ச்சானுங்க, என்ன எப்போ பார்த்தாலும் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கலாய்ச்சதுக்கப்புறம் நான் மாத்திரை ஓரளவு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நான் உன்னை இப்போ பார்த்துனோம் இந்த மாத்திரையை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறது அவங்க. இந்த கேன்சருன்றது நம்ம லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அது இவ்வளோ ரிஸ்க்காக வரும்னு எனக்கு தெரியாது தேவங்க. என்னை மன்னிச்சது தேவங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட இந்த விஷயத்தை நீ தான் சால்வ் பண்ணியிருப்பல. ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை தேவங்க, ஆனால் ஒன்று விட்டுட்டு போகிறேன் தான் தேவங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம நிலா சொல்ல. ஏய் வாய முறி, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகுது, அதெல்லாம் டாக்டர் காப்பாற்றிடுவார். இல்லை தேவங்க, இந்த பிரச்சனை எனக்கு எப்போ இருக்குது, அதனால நான் வேலைக்கு போக வீட்டில் இருந்திருக்கேன். இப்போ பாப்பா பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொன்னது எனக்கு கேட்டுருச்சு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை தேவங்க, ஆனால் உன் கூட வாழாமல் நான் போகிறேன் தேவங்க. எனக்கு அது மட்டும் ரொம்ப வலிக்குது தேவங்க, எனக்கு இங்கே வலிக்குது தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹார்ட்டை காமிக்கிறா. இப்போ நம்ம தேவங்க என்ன பண்ணுறானா, அப்படியே நம்ம நிலாவோட பெட் இருக்கும்ல, ஸோ லைட்டாக நிலா நவுந்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் தேவங்க என்ன பண்ணுறானா, அப்படியே நிலாவோட செஸ்ட்டுக்கிட்ட ஓடி போய் அப்படியே லைட் ஆகிக்கிறான், படுத்துக்கிறான். ஸோ நிலாவுக்கு ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நிலாவுக்கு எப்படின்னா, லைக் அவள் படுத்திருக்கா, தென் டிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, தென் அவள் மூக்கில் என்னமோ சம்திங் வச்சுருக்காங்க, ஸோ அது போல் ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வேணால் நிலாவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகலாம், லைக் வந்து அவளுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். ஸோ அவள் பிளட் கேன்சர் ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காள், ஸோ அவளுக்கு ஸ்ட்ரோக் வர ப்ராப்ளமும் இருக்குது, மேபி அவளுக்கு வரலாம். ஸோ தேவங்க அப்படியே தான் அவள் செஸ்ட்டில் படுக்க, அப்படியே நம்ம நிலாவோட செஸ்ட் அந்த ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகி வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே ஒரு டைமில் போகுது. இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். தேவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பான். நம்ம நிலா கூடிய தான். நிலாவுக்கு அந்த முடியெலாம் எடுத்தாச்சு. ஸோ அதனால் நிலாவோட ஃபுட்டில் அந்த சாப்பாடுலலாம் அந்த முடி கொட்டுறதுனால நிலாவுக்கு ஃபுல் ஹேர் எடுத்தாச்சு. அப்போ தான் தேவங்க என்ன பண்ணுறானா,
நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் நிலா எடுக்க விட மாட்டேங்கிறா. தயங்க, நீலா ஒன்று எடுக்க வேணாம், நீ இப்படி இருந்தால் தான் அழகாக இருப்ப, ப்ளீஸ் தயங்க எடுக்க வேணாம் அப்படின்னு நிலா சொன்னதுக்கப்புறம் தேவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறான். ஸோ ஜேகே ஜிமன் தான் நம்ம தேவங்க வந்து ஒரு பில்லர் போல். ஸோ ரொம்ப ஒரு சேஃப்டியாகவும் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு வாங்கி தருது. ஸோ நிலாவோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ தேவங்க வெளியே சொல்லிக்கிறது இல்லை. ஸோ இப்படி தான் டைமில் போகுது. ஒரு நாள் டாக்டர் வந்து நம்ம தேவங்க பர்சனலாக கூப்பிட்டு அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது தேவங்க அப்படி தான் டாக்டர் நிலா குணமாயிடுவாள்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படி தேவங்க கேட்க, இப்போது அப்படி டாக்டர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. மிஸ்டர் ஐம் சாரி, நிலாவால் இன்னும் 2 days தான் வாழ முடியும். அவள் இதுக்கப்புறம் வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்குது. மேபி அந்த ஸ்ட்ரோக் ரொம்ப சிவியராக போச்சுன்னா அவங்க சீக்கிரமே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், ஆனால் எதுவுமே அவங்களுக்கு பாசிபிள் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க மாத்திரை போடாமல் ஒரு வருஷமாக அவங்க வளர்த்துருக்காங்க. அது ரொம்ப சிவியராக போய் ஃபைனல் ஸ்டேஜ் முத்தி போச்சு. கேன்சர் பிளட்டோட கலந்துருச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் அதையும் காப்பாற்றிருக்கோம் 1-2 பேரை. ஆனால் இவங்களை காப்பாற்ற முடியுமான்னு எங்களுக்கு டவுட்டு தான். நாங்கள் ஆனால் முடிஞ்ச எஃபோர்ட்டை தரோம். நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம டாக்டர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிலா எங்கன்னா நடக்கலாம் முடியாது, அவளால் அவள் அப்படியே வீல் சேர்லேயே தான் உட்காந்துக்கிறான். அவங்க தான் அப்படியே நம்ம நிலா கூடியே தான் இருக்கான். நிலா விட்டு ஒரு செகண்ட் கூட போக மாட்டேங்கிறான், நிலா கூடியே தான் இருக்கான். அப்படி தான் ஒரு நாள் தேவங்க அப்படி நிலாவோட ரூமுக்கு அப்படி உள்ளே வரான். பார்த்தா நிலா என்ன பண்ணுறான்னு அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே வானத்தில் நிலாவை பார்த்துட்டு இருக்கா. அப்போ தேவங்க பார்த்துட்டு, என்ன நிலா நிலாவை பார்த்துட்டு இருக்கா? ஆமாம் தேவங்க, நான் செத்துட்டேன்னா இந்த நிலாவில் தானே நான் போயிடுவேன் அப்படின்னு நிலா சொல்ல, இப்போ தேவங்க பார்த்துட்டு, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அப்பெல்லாம் பேசக்கூடாது, அடிச்சிருவேண்டி அப்படின்னு தேவங்க மிரட்ட, நான் கோவமாயிட்டேன், போடா பேசாத போ. ஏய் பொண்டாட்டி சாரிடி, போடா பேச மாட்டேன். ஏய் பொண்டாட்டி என்னடி, பின்ன என்ன சும்மா என்ன பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கா, இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ரொம்ப பண்ணுறது. அவங்க இந்த குணமானதுக்கப்புறம் உன்னை நான் அடிப்பேன். எனக்கு முடியெலாம் வந்ததுக்கப்புறம் என் முடியை வச்சு உன்னை என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ என் முடியை எடுத்துட்டல்ல, போ போ, எனக்கு நிறையா முடி வளரும், போடா தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஒரு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறா. தேவங்க ஒன்றும் புரியல, அவள் சைல்டிஷாக பேசுகிறாளா. ஸோ தேவங்க அப்படியே லைட்டாக பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே நிலாவோட முகத்தில் அப்படியே அந்த நிலா வெளிச்சம் அப்படியே படப்பட தேவங்க நிறைய லவ் இன்க்ரீஸ் ஆகுது நிலா மேலே. விட்டு போகணும் மனசு வரல. இப்போ தேவங்க கிட்ட வர டாக்டர் இப்படி சொல்லியிருப்பார்ல. ஸோ இப்போ தேவங்க அப்படியே, நிலா சொல்லு தேவங்க, உனக்கு என்னடி ஆசை? எனக்கு உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் தேவங்க. அடுத்த ஜென்மம்னு இருந்தா நீ நான் 2 பேர் மட்டும்தான். நமக்குன்னு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டு நீ கேட்பல 5 குழந்தைங்கன்னு, 5 குழந்தைங்களுக்கு மேலேயே பெற்றுக்கலாம் சரியா? ஆனால் இந்த ஜென்மத்தில் உன் கூட என்னால் வாழ முடியாது. எத்தனை நாள் நான் இருப்பேனும்? டாக்டர் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாரோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தேவங்க. என்னமோ என்னோட சாவு எனக்கு கிட்ட நெருங்குற மாதிரியே இருக்கு தேவங்க அப்படின்னு நம்ம நிலா சொல்ல, தேவங்க அழுக வருது. அவன் ஓடி போய் அப்படின்லாம் ஹக் பண்ணிட்டு, பொண்டாட்டி என்னை மறைச்சிருடி, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கூட உன்னை பற்றி நான் யோசிக்கலல்ல அப்படின்னு தேவங்க கேட்க, ஏய் தேவங்க லூசு மாதிரி பேசாத, நான் பண்ணதான் தப்பு, நான் தான் உன்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா நீ எனக்கு எவ்வளோ மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துருப்ப, ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஏய் லூசு, ஏன்ட்டு இப்படி பண்ண? இப்போ நீ பண்ணதால எவ்வளோ பிரச்சனை இல்லைடி, ஏன்ட்டு இப்படி பண்ண அப்படின்னு தேவங்க சொல்ல, ஆமாம் ஆமாம் நான் தேவையில்லாமல் உன் லைஃப்பில் வந்து உனக்கு ரொம்ப பிரச்சனை தரேன்ல. ஏய் அப்படிலாம் இல்லைடி, இங்கே பாருடி, இங்கே பாரு, இன்னும் நீ என் கூட நீ ரொம்ப நாள் வாழலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேவங்க சொல்ல, தேவங்க சொல்ல பொண்டாட்டி, எனக்கு அப்படியே அம்மா அப்பா ஞாபகமாக இருக்கு. ஆனால் எனக்கு அம்மாவும் அப்பாவும் அப்படியே எல்லாமே நீ தான் தேவங்க. என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே நீ பண்ணுற. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடைசியாக உன் மடியில் நான் படுத்துக்கவா அப்படின்னு நிலா கேட்டது தான். தேவங்கெல்லாம் அழறான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தேவங்க அப்படி தான், சரி வா படுத்து தூங்குடி, நல்லா தூங்குடி, சரி தேவங்க அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு பெட் போல் இருக்குது. ஸோ அதில் அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ நிலா அப்படியே அப்படி
அப்படியே பொறுமையாக அந்த வீல் சேர்லேருந்து ஏஞ்சி அப்படியே தேவங்கோட மடியில் படுத்துக்கிறா. ஸோ தேவங்க அப்படியே தான் அப்படியே நம்ம நிலாவோட முடியெல்லாம் கோதி விட்டுக்கிட்டு, என்னடி பொண்டாட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தேவங்க, தலகாணியே வேணாம், நீ போதும், உன்னோட லேப் போதும், நான் நல்லா தூங்குவேன். சரி ஆமனுக்கு ஒரு கிஸ் கூட. அப்படி தேவங்க கேட்க, கிஸ்ஸா வேணா தேவங்க. ஏண்டி? இல்லை நான் பார்க்க நல்லா இல்லை, உனக்கு பிடிக்காதுல்ல. ஏய் யார் சொன்னா? இப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா, அப்படி நிலாவை பிடிச்சி கண்ணில் அவ்வளோ ஒரு கண்ணீர். ஸோ தேவங்க என்ன பண்ணுறானா, அப்படியே நிலாவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதோட தெரிஞ்சிருச்சு, இதோட நிலா கிட்டேருந்து கிஸ் வாங்க முடியாது. நிலாவோட கடைசி நாள், அதாவது அவளோட சாவு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அவள் கை கால்லாம் ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, டாக்டர் சொன்னது எல்லாமே சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதாவது நிலா இறந்து போக போகிறானா, சிம்டம்ஸ்லாம் தெரியும், லைக் கை கால்லாம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். அப்படின்ற மாதிரி நம்ம தேவங்கிட்ட நம்ம டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ தேவங்க பார்க்குறான், அப்படியே நம்ம நிலா நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவ டக்குன்னு அவளோட கை நம்ம தேவங்கோட நெக்கில் இருந்திருக்கும், அது ஃப்ளோரில் அப்படியே கீழே விழுது. தயாங் பார்க்குறான், நிலாவோட கண்ணு அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அவள் ஃபீல் பண்ணிவிட்டு அவள் அப்படி இறந்து போயிட்டா. ஸோ நிலா அந்த இடத்துல இறந்துடுறா. தயாங்கண்ணா சொல்லவே வேணாம். நிலா ஏய் விடாடி, விட்டு போயிடியாடி. நிலா விட்டு போயிடியாடி, என்னை விட்டு ஒரு இடம் போயிடியாடி. அடி நிலமா, நிலமா ஏந்திரிடி. சலோ நிலா ஏந்திரிடி, ஏந்திரி நிலா, என்னை விட்டு தனியாக போகாதடி. இல்லைனா இப்படி நான் வாழ்வேன். நிலா ஏய் எழுந்திரிம்மா, விட்டு போகாதம்மா, அவங்க பாருடி அப்படின்ட்டு தாவங்க அப்படியே நிலாவோட சீக்கா அப்படியே தட்டிகிட்டு இருக்கான். அப்படியே நிலாவோட கையெல்லாம் பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அவ்வளோதான், தயவங்க விட்டு நிலா போயிட்டா எப்பயோ. ஸோ தயவங்க தாங்க முடியலை, அவன் செம்மையாக அழறான். அவனால் முடியல, கதறி கதறி அழறான். அவனால் முடியல, கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே சவுண்டை கேட்டுட்டு ஜிம்மனும் ஜேகேவும் வந்துடுறானுங்க உள்ள, டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு நிலா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தயாங்கிறான், தலையில் என்னமோ பாரத்தை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ கதறி கதறி அழறான். அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தேன், அதிலே முள்ளிருந்திட மனப்பதைத்தேன், கூவிலே நீ நடந்திட நிலவை வைத்தேன், குழிகள் ஏன் மறந்து விட்டேன், விலையாய் ஓரடி எடுத்தேன் உன் உறக்கத்திலே. ஸோ ஜேகேவும் ஜிம்மனும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் தயாங்கால அதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நம்ம தயாங். அப்படியே ஜேகேவும் ஜிம்மனையும் ஹக் பண்ணிட்டு, டேய் மச்சான் விட்டு போக மாட்டேன் சொன்னாலடா, ஆறா எப்படி இருக்கான்னு பாருங்கடா, சுத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாடா, நல்லா முடியலடா. டேய் என்னன்னு கேளுங்கடா, அவளை என்னை யாரா விட்டு போடாவ அழகமே அவன் தானே, நம்ம அவன் பின்னாடி வந்த. அட பாருங்கடா, அதை விட்டு ஒத்த ஒரு போயிட்டாளடா விட்டு போயிட்டாளடா அப்படின்னு தான் ஒரு மாதிரி பேசுகிறான். ஸோ அப்படியே தான் நம்ம நிலாவுக்கு வேண்டிய ஃபியூனல்லாம் நடந்துட்டுருக்கு. தயாங்களை ஏற்றுக்க முடியல. அப்படி நம்ம நிலாவுக்கு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கிரேவியார்டில் வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிலாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. தவங்கிட்ட ஒன்றும் பேசல. தவங்க அப்படியே ஃப்ளவரை வச்சுட்டு அப்படி கொஞ்ச நேரம் உட்காடுறான். ஜிம்மனும் ஜேகேவும் வரானுங்க. வந்து தேவங்க ஏந்திரிக்க சொல்கிறானுங்க. அப்படியே சடனாக மழை பெய்யுது. அப்படி நம்ம என்ன பண்ணுறானா, கொடையை பிடிச்சிட்டு, மச்சான் அவ நனைஞ்சிருவாடா, இல்லைடா நான் இங்கே இருக்கேன்டா, அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்டா, அவளுக்கு மழையை நிறைய பிடிக்கும், ஆனால் இப்போ அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காடா, வேணாடா, அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நான் அவள் கூட இங்கே இருந்துடுறேன்டா, அப்புறம் யார் அவளுக்கு கொடை பிடிப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். அவ்வளோதான் ஜேக்குக்கு ஜிம்மனுக்கும், மச்சான் என்னோட பைத்தியக்காரம பேசிட்டு இருக்க, வாடா ஏஞ்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தூக்க, டேய் மச்சான்
நம்ம நிலா பாவுண்டா, அவளுக்கு நனையிறாடா அப்படின்னு டேய் ஒரு மாதிரி பேசுகிறான். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் இவங்க பைத்தியமே ஆகிடும்னு சொல்லிட்டு ஜிம்மனு ஜேகே எப்படியோ கட்டாயப்படுத்தி டேவை கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஜிம்மனு ஜேகேவை சொல்லி முடிக்க வயனை பார்க்கணுமே. அவள் கதறி கதறி அழறா. ஏன்னா டேக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டா. ஸோ அப்போது டேக்கு அப்போ நம்ம மேலே எவ்வளோ அந்த லவ் இருந்திருக்கும். ஆல்ரெடி ஒரு பர்சனை இழந்துட்டார் அந்த மனுஷன், இருந்தாலும் அந்த மனுஷன் நமக்காக இறங்கி வந்திருக்காரு. இப்போது வயன்னா கதறி கதறி அழுதுட்டு டே அப்போ தயவங்க அப்போ என்னை உண்மையாக நேசிக்கிறாரா? ஐயோ வயன் உண்மையாக நேசிக்கிறானா? உனக்காக உயிரை கொடுக்க கூட அவன் தயாராக இருக்கான். தயவு செஞ்சு வாமா வயன் அப்படி சொல்ல ஜேகே இப்படி சொன்னதுக்கப்புறம் எங்கே தேவங்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு ஜெமின் கிட்ட வயன் சொல்ல அப்படியே நம்ம ஜெமினும் ஜேகேவை கூப்பிட்டு போகிறாங்க. டே அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வயன் ஓடி போய் டேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. மன்னிச்சிருங்க தேவ், மன்னிச்சிருங்க தேவ், உங்களை விட்டு போகணும்னு நினச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க தேவ் அப்படின்னு வயன் அழ. இப்போ டே பார்த்துட்டு வயன் வண்டியாடி வந்துடியாடி வயன் திரும்ப வந்துட்டியா வயன், எவரனை விட்டு போக மாட்டேல்ல? இல்லை தேவம், விட்டுட்டு போக மாட்டேன். நிலா போல நான் விட்டுட்டு போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் என்ன பண்ணுறானா அங்கிட்டே ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே ஓடி போய் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம வயன். ஸோ அவனோட அழுகை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு ஸோ டேவும் நல்லா கிஸ் பண்ணுற பேஷனேட்டா ஜிம்மனு ஜேகே பார்த்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க தேவம் அப்படின்னு வயன் சொல்ல அடுப்பெலாம் வேண்டாண்டி, திரும்ப வந்துட்டல, அது போதும் வயன், எனக்கு அது போதும். ஆல்ரெடி ஒருத்தி இழந்துட்டேன்டி, இதுக்கப்புறம் அவளை இழக்கக்கூடாது, உன்னை நான் இழக்கக்கூடாது என் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கணும், சரியா? நான் இதுக்கப்புறம் நம்ம பண்ண மாட்டேன் பொண்டாட்டி, இனிமேல் நீ எனக்கு, நான் உனக்குடி அப்படின்னு டே அப்படியே நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு வயனை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வயனும் டேவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஜேகேக்கு ஜிம்மனுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் என்ன திரும்ப 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ண கையோட எங்கே போகிறாங்கன்னா நம்ம நிலாவோட கிரேவியர்டுக்கு தான். ஸோ அங்கே போய் நிலாவுக்கு ஃப்ளவர்லாம் நம்ம வயன் வைக்கிறா. இதுக்கப்புறம் அவள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறா நம்ம நிலாவுக்கு. ஸோ லைக் வந்து நான் தேவங்க நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி அங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு வரா. ஸோ டே அப்படியே நம்ம நிலாவை பார்க்க, நிலாவோட கிரேவியர்டை பார்க்கும்போது அப்படியே நிலாவோட இலூஷன் வருது. ஸோ நிலா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவள் ஹெவனுக்கு போகிறா. அதை நம்ம தேவங்க அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஸோ எப்பயுமே நம்ம நிலாவோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக தேவங்க கூட இருக்கும். ஸோ அப்படியே தேவங்க சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம வயன் கூட ஒரு ஹாப்பியான லைஃப் அவன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ இப்போது நம்ம வயனை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. லைக் வந்து டேவோட வீட்லேயும் சரி, நம்ம டேவையும் வந்து வயனோட வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஏற்றுக்கிட்டு தான் அவங்க மேரேஜுக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ரொம்பவே மாறிடுச்சு. தயவங்கும் சரி நம்ம வயனும் சரி அப்படியே ரொம்ப அழகான லைஃப் லீட் பண்ணுறாங்க. அவங்க அந்த பணக்கார ஃபேமிலிலாம் பிடிக்காது. லைக் அங்கே அது பணக்கார அந்த இதெல்லாம் வாழ்கிறது பிடிக்கல. ஸோ அதனால் எப்பயும் போல் நம்ம ஒயின் போலவே வாழ ஆரம்பிச்சிடுறான். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையன் போல். ஸோ அவன் அந்த பார்ட் டைம் ஜாப்பில் பார்த்துருப்பாள். ஸோ அது போல் அவனோட அங்கே அப்பாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். பட் ஆனால் அந்த பணக்கார திமிர்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக நம்ம ஒயின் கூட சந்தோஷமாக இருக்கா நம்ம தேவம். இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயினும் தேவங்க அப்படியே தான். ஸோ அவங்க இப்போ வயசாகிடுச்சு. ஆக்சுவலி இந்த கதை நான் எப்போது 19 அந்த டைம் போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த கதை ஆக்சுவலி 19 காலத்தில் தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்க்கலாம். இது எல்லாமே பாஸ்ட்டு. ஒயினும் அவங்க அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு 5-6 பசங்க பார்த்தா எல்லாமே அவங்களோட பேர பசங்க தான். அவங்களுக்கு அதாவது நம்ம தேவங்களுக்கும் ஒயினுக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்க இந்த லிமிட் கணக்கெல்லாம் பார்க்கல. அவங்க மட்டும் இஷ்டப்படி குழந்தை பெற்றிருப்பாங்க. தயவங்க 5ன்னு சொல்லிட்டு 6-7 பெற்றிருப்பாரு. ஸோ அவங்களோட பேர பசங்க தான் எல்லாமே. தயவங்க ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டே அவங்க பேர பசங்க விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. தயவங்க அப்படி தான், என்ன பண்ணுறே நம்ம பேர பசங்களாம் பார்த்தியா எப்படி விளையாடுதுங்கன்னு அப்படி தேவங்க சொல்ல. இப்போ நீங்கள் ஆமாம் தேவங்க இன்னுமே அது மாறல. எனக்கு திரும்பவும் நம்மளோட பழைய காலத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது தேவங்க அப்படின்னு வயன் சொல்ல. போவடி போவ, நம்ம இப்படி இருந்துடலாண்டி, நம்மளோட லவ் இன்னும் வரைக்கும் நீடிக்கணும் சரியா அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே இரும்புறான். அப்படியே நம்ம வயன் என்ன பண்ணுறானா, ஐயோ தேவம் நான் தான் அப்பயே ஸ்வெட்ரு போட சொன்னல ஓடுங்க அப்படி சொல்லிட்டு வயன் அழகாக ரொம்ப கேர் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே நம்ம தேவங்கும் ஹாட் வாட்டர் குடிறி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஹாட் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க பேர பசங்கள்லாம் விளையாட்டுருக்குறாங்க. இப்போ அப்படி தேவங்களோட பசங்க எல்லாருமே வந்து அப்பா
பனியாக இருக்குப்பா, உள்ளே போய் உட்காருங்கப்பா. இங்கே நீங்களும் அம்மாவும் இங்கே இருக்கிறது நல்லதில்ல. உள்ளே போய் உட்காருங்க போங்க. அங்கே தான் நாங்கள் டெம்பரேச்சர்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். உட்காருங்க அங்கே போய். நம்ம நைட்டாக கேம்ப் ஃபயர் போட்டு உட்காரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பையன் ஒருத்தவங்க சொல்ல, சரிடா சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு தவங்கும் ஒயன் அப்படி உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் என்ன நைட் டைம் போல் லைக் அவங்க ஊட்டிக்கு சும்மா ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்க. தேவங்களோட ஃபேமிலி, தேவங்களோட பேர பசங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் கேம்ப் ஃபயர்லாம் போட்டுட்டு தவங்க ஒயனும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அழகான ஒரு காதல் கதையாக முடிச்சுக்கலாம். ஓகேடா மிஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டு லவ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓவரால் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் ஓகேடா, மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். தென் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஷஃபிக்குமே. ஸோ மறக்காமல் பாருங்கள். தென் ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவோட சீரீஸ்லாம் கண்டினியூ பண்ணிடலாம். நிறைய பேர் ஜேகே சீரீஸ் கண்டினியூ பண்ண சொல்லிடுறீங்க. ஸோ சூனாகவே நம்ம ஜேகேவோட சீரீஸ் கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்து அதுவும் வந்துடும். இப்போது வரைக்கும் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நிறைய பேர் இது கேட்டிங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆக போட்டாச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகேடா மிஸ், எல்லோரும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. நானே என் உடம்பை பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தென் தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்கடா மிஸ். ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டடா, bye.